ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். நான் உங்க ஸ்ரீராம். ஒரு மிகப்பெரிய ஒரு லைவ் மிஸ் பண்ணிட்டு இப்போ பயங்கர லேட்டா உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ரிவ்யூ அண்ட் ஒரு ப்ரிவ்யூ வீக்கெண்ட் கேமுக்கு பண்றதுக்கு ரொம்ப 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 சாரி. உங்ககிட்ட நான் அதான் கேட்க விரும்புறேன். ஏன்னா எனாமஸ் சப்போர்ட் எனாமஸ் ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க லாஸ்ட் வாட்ச் எங்க எங்க எங்களோட டீமுக்கா இருக்கட்டும், எங்களோட இதுவா இருக்கட்டும். அதுக்கு ஜஸ்டிஸ் உடனே பண்ண முடியாம இவ்வளவு லேட்டா பண்றதே எனக்கு ரொம்ப எனக்கும் பிரணவுக்கும் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. உடனே ஷூட் பண்ண முடியாம இவ்வளவு லேட்டா போடுறோம் அப்படின்னு. பட் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் இங்கேயும் எங்கேயும் டிராவல்ல இருக்கும் எல்லாருமே. அதனாலதான் இன்னைக்கு ராகவால ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவனும் கொஞ்சம் பிஸியா இருக்கான். என்னாலுமே நான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கே என்னால சரியா வர முடியல வாட்ச்லாம் இங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களாம் அதுக்கு ஈடு கட்டிடுவோம். அதுக்கு ஏத்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணி போட ட்ரை பண்றோம் கண்டிப்பா. அந்த ப்ராமிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்க எல்லாருக்குமே. ஏன்னா எனாம சப்போர்ட் நான் திரும்ப சொன்ன மாதிரி ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 1K பீப்புள் பார்த்துருக்கீங்க. பார்த்தது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரீவாச் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மொத்த அந்த லைவ்லயும் நிறைய பேர் த்ரூ அவுட் த லைவ் இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் ஷோஸ் மேசிவ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அஸ். அதை விட ஓகே, நம்ம தனியா அதை பண்ணல, நம்ம கூட நல்ல பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் பிசிக்கலா இல்லைனா கூட வர்ச்சுவலா பாக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாங் மே இட் கண்டினியூ அப்படிங்கறத சொல்லிட்டு do continue the support, do continue to subscribe, do continue to like and share the videos that we are doing. ஹோப்ஃபுல்லி நாங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம டீமும் நல்லா பண்ணுது, ஃபுட்பால் நல்லா போய்கிட்டு இருக்கு. அது அப்படியே தொடரட்டும், நம்ம பேஜுக்கும் தொடரட்டும், நம்ம டீமுக்கும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ், வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன், டயர்டா இருக்கேன். ஒரு அநியாயத்துக்கு ஆமா லாங் மக்களே, வீக் லிட்டரலா ஆக்சுவலா. லிட்டரலா நாங்க 1:45 நைட்டு இன்னைக்கு மணி ஷூட் பண்றேன். நைட்டு 1:45. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்திக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் வெளியே. எனக்கு வேற வேலை, அவனுக்கு வேற வேலை. ஸோ இந்த கண்ணு இருந்தாலும் இன்னைக்கு பின்னாடி அவ்வளோ பண்ணியே தூக்கம் ஆகணும். இருக்கு ஆக்சுவலா. ம். இருந்தாலும் நாங்களும் இன்னைக்கு 2 நாளா பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருந்தோம். சொல்லு. இல்ல நாங்களும் 2 நாளா இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம், நான் இந்த மத்தியானம் பண்ணலாம் நைட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு இங்க எல்லாருக்கும் டைம் ஒத்தே போகல. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட் பண்ணி முடிச்சே ஆகணும், இன்னைக்கு பண்ணியே ஆகணும், ஏன்னா நாளைக்கு ராயோ கேம் வேற இருக்குது. ம். அதனால இன்னைக்கு பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தினால 1:45 உட்காந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. வெரி ஹாப்பி. ஆமா. ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஃபுட்பால் ஃபேனா, ஒரு பார்சலோனா ஃபேனா ஒரு ரொம்ப ரொம்ப ரிவார்டிங் வீக் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ லைவ் பத்தி பேசினதுனால எனக்கு தோணுச்சா, நீங்க ஆக்சுவலா 1 hour முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி லைவ் ஸ்டார்ட் பண்ணி ரிவ்யூவும் சேர்த்து பண்ணலான்னு பேசி பண்ண ஆரம்பித்தோம். அது போச்சு, மேட்ச் முடிஞ்சு. அந்த மேட்ச் போன அந்த இன்தூசியாசம்ல லிவர்பூல் கேமும் பார்க்கலாம் அப்படின்னு பேசினோம். லிவர்பூல் கேமையும் பார்த்தோம். லிவர்பூல் கேம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட டாட்டம் கேமோட 80th மினிட் வரைக்கும் லைவ் போட்டோம். 5.5 மணி நேரம் லைவ் இன்னைக்கு. நிறைய பேர் நீ சொன்ன மாதிரி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, கண்டினியூஸாக இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சப்போர்ட்னால மட்டும் தான் அவ்வளோ நேரம் லைவ் போட முடிஞ்சு. இல்லை 5.5 மணி நேரம் லைவ் போடுறதெல்லாம் பைத்தியம் முடிச்சிடும், லிட்டரலாக அதான் உண்மை. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு நானுமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த இதில். அதே அது நீ சொன்ன மாதிரி நிறைய பேர் லைவ் பார்த்து நிறைய பேர் த்ரூ அவுட் செஷன் இதுலயே இருந்தா கூட நிறைய பேர் ரீவாச் தான் போய் பண்ணியிருக்காங்க. ரீவாச் பண்ணிட்டு நிறைய அந்த சில விஷயத்தெல்லாம் அப்படி பாஸ் பண்ணி இந்த கோல் செலிப்ரேஷன் அதெல்லாம் நிறைய பேர் பார்த்து அதெல்லாம் நான் இதுல பார்த்தேன், அனாலிட்டிக்ஸ்ல பார்த்தேன். அந்த ரீப்ளேல எத்தனை பேர் அதிகமா பார்த்திருக்காங்க அப்படின்னா நல்லா பார்க்க நல்லா இருந்தது. வி ஜஸ்ட் கிரேட்ஃபுல் மக்களே. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, நாங்களும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் நம்ம டீம் கிட்ட இருந்து பார்த்தோம். கேமு டீமு அப்படின்னு தான் சொல்லும் போது அந்த அட்மாஸ்பியர், கேம்ப்னோ அட்மாஸ்பியரு அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே 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 2000 அந்த அந்த இதுல அப்படி போயிட்டேன் நான். அப்படியே பழைய வைப்ஸ்க்கு அப்படியே போயிட்டோம். வேற மாதிரி இருக்குங்க வைப். கிரவுண்ட் அதுவும் நைட்டு யூசிஎல் நைட்டு நாக் அவுட் ஸ்டேஜ் அப்படின்னாலே வேற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மெமரிஸ் தான் நமக்கு வரும். கடைசியா கேம்ப்ல நம்ம நாக் அவுட் கேம் ஆடினது 2019 அகேன்ஸ்ட் லிவர்பூல். கடைசியா அடிச்ச கோல் மெஸ்ஸியோட ஃப்ரீ கிக்கான். அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை தான் விளாண்டோம், புதன்கிழமை தான் விளாண்டோம். ஸோ அந்த கிட்டத்தட்ட பாரு ஒரு கிட்டத்தட்ட என்ன ஒரு 7 வருஷம் ஆக போகுது நம்ம நாக் அவுட் கேம் கடைசியா கேம்ப்ல விளையாடி அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பா அப்படின்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க நம்ம டீமை. 7-2 அப்படின்னு ஒரு ஒரு வெற்றி. சிறப்பான தரமான செய்கை.
அதை எல்லாத்தையும் பத்தி பேசுவோம், பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு ரெண்டு ரெண்டு ஹாஃபா வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது கேம். ஃபுல்லா டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நீ லைவ்ல இருந்த, நீ வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்த, ஸோ உங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அப்படியே கேமோட இனிஷியல் தாட் என்ன? நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மினிட் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வரதுக்கு முன்னாடிலேருந்தே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்போ ஸ்டார்ட். நாங்கள் ஒரு 5 நிமிஷம் டிலே பண்ணோம். 5 நிமிஷம் டிலே பண்ணதுக்கு கூட வந்துட்டு அப்படியே ஒரு ஃபுல் இது வந்துட்டு இருந்துச்சு. லைவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு அந்த லைவுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முந்தின கேம் செவிலியாவோட 5-1 கேம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணப்போ நானும் ராகவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் 4-2 ப்ரெடிக்ட் பண்ணேன் அந்த கேமுக்கு, ராகவ் வந்து 3-1 ப்ரெடிக்ட் பண்ணான். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு யாருமே 7 கோல் அடிப்போம் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. சம்டைம்ஸ் ப்ரெடிக்ஷன் தப்பா போறப்போ ஃபீலிங்கா இருக்கும். இந்த ப்ரெடிக்ஷன் தப்பா போனதுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு கேமா இருந்துச்சு அது. நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த லைவ்ல. எலெக்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எலெக்ஷன் பத்தி எனக்கு ஒரு ஒரு பெரிய எலெக்ஷன்றீங்க, தமிழ்நாடு எலெக்ஷன்ல பார்சிலோனா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். பயந்துட்டேன், டேய் இழுத்து மூடிட்டு போயிடாதீங்க. ஆக்சுவலா கமெண்ட்ல அதையும் கேட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அதானே பார்த்தேன், நம்ம பசங்க விட மாட்டாங்களே. ஆமா. ஸோ பார்சிலோனா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு அதை பத்தி ஒரு பெரிய ஒரு மனக்குமரல் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அந்த லைவ்ல. நிறைய ஸ்போர்ட் ஆக்சுவலாக ஃபுட்பாலை தாண்டி நிறைய ஸ்போர்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். கிரிக்கெட் பேசணும், டென்னிஸ் பேசணும், ராகவ் F1 பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி அது என்னன்னே எதுல நீ வந்து அடக்கிறதுனே தெரியல எனக்கு அந்த லைவை. அது வந்து ஒரு ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு வேற லெவல் லைவா இருந்துச்சு. அதில் அந்த பார்சிலோனாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஐசிங் வந்து கேக்குன்னு தான் சொல்லுவேன். லைவாவே அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கூட அந்த லைவ் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தது வந்து அந்த எமோஷனை வந்து இன்னும் அதிகமாக தூக்கி விட்டுச்சு. இனிஷியல் தாட்ஸ் கேட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கேம்ப்னோட ரியாக்ஷன் பத்தி எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து கமெண்ட்ரிலாம் மியூட்ல பார்த்துருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் கேம் முடிச்சுட்டு போய் ட்விட்டர்ல படிச்சப்போதான் எல்லாரும் போட்டுருந்தாங்க கேம்ப்னோட அட்மாஸ்பியர் பத்தி. அப்பதான் அதை வால்யூம் எப்படியாச்சும் வச்சு பார்த்துருக்கலாமே அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். நான் ரீவாச் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். பட் அது இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை, ரீவாச் பண்றதுக்கு எங்க டைம் இருக்குது. ஸோ பண்ண முடியல. மேபி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா நாளைக்காவது ரீவாச் பண்ணுவேன் எனக்கு அந்த அட்மாஸ்பியரோட அப்படின்னு நினைச்சிருந்தேன். இனிஷியலி வெரி ஹாப்பி வித் த லைனப். ஃப்ளிக்கு நான் என்ன லைனப் எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அந்த லைனப்போட பெர்ஃபெக்டா போன. அப்படி நான் எரிக் அட் ரைட் பேக்கு, குபார்சி அண்ட் ஜெரார்ட் அட் சென்டர் பேக், கேன்சலோ அட் லெஃப்ட் பேக்கு, ஃபெர்மின் பெட்ரி பெர்னால் இன் மிட்ஃபீல்டு, ரஃபினியா லெவன்டோஸ்கி அட் ஸ்ட்ரைக்கர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே விஷயம் மேபி ஆல்மோ ஃபெர்மின் கேடா ஸ்டார்ட் பண்ணுவானோ அப்படின்னு நான் நினைச்சேன். பட் த மொமெண்ட் த கேம் ஸ்டார்டட் எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் ஃபெர்மின் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கேம் அப்படிங்கிறது வந்து எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ள புரிஞ்சிருச்சு. ஆமா, அந்த ரன்னர் அந்த 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 டிஸ்டர்ப் பண்றது தான் மொத்த பிளானாவே இருந்தது. ஆமா, எனக்கு வந்து இந்த கேம்ல இருக்க பெரிய டேக்அவே என்னன்னா, ஹன்சி ஃபிளிக் கீழே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மேட்ச் விளையாட்டோமா, 100 மேட்ச் கிட்ட 100 மேட்ச்க்கு மேலேயே ஆடி இருப்போம் நான் நம்புறேன் இந்த 1.5 சீசன்ல. 104 105 சரி 105 மேட்ச் ஆடி இருக்கோமா. இந்த 104 மேட்ச்ல பார்க்காத ஒரு விஷயத்த இந்த கேம்ல பார்த்தோம். அந்த மேன் டு மேன் பிரஸ் உடைக்கிறதுக்காக நம்ம அந்த கேம்ல ட்ரை பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த சீசன் நம்ம வந்து மேன் டு மேன் பிரஸ் பண்ற டீம்ஸோட கஷ்டப்பட்டிருக்கோம். செல்சி கூட கஷ்டப்பட்டோம், நியூ கேசல் கூட ஃபர்ஸ்ட், பிஎஸ்ஜி கூட கஷ்டப்பட்டோம், நியூ கேசல் கூட ஃபர்ஸ்ட் லீக்ல கஷ்டப்பட்டோம். அந்த லீக் ஃபேஸ் கேம் நம்ம ஜெயிச்சாலும் அது வந்து ராஷ்வர்டோட 2 மூமெண்ட்ஸ் ஆஃப் மேஜிக்னால தான் ஜெயிச்சோம். பட் அந்த பிரஸ் உடைக்கிறதுக்கு அப்பவும் கஷ்டப்பட்டோம். செவிலியா கூட அட் ஹோம் கஷ்டப்பட்டோம். நாட் அட் ஹோம், சாரி, செவிலியா கூட அவே கஷ்டப்பட்டோம். அந்த 4-1 லூஸ் பண்ணோம்ல ஒரு கேம், 4-1 நினைக்கிறேன். மேன் டு மேன் வச்சு அடி அடின்னு அடிச்சானுங்க அந்த கேம் செவிலியா. ஸோ இதோட சைன்ஸ் வந்து இந்த செவிலியாவோட 5-1 வின்லயே தெரிஞ்சு. பட் இந்த நியூ கேசல் கேம்ல வந்து அதை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கிளியர்லி டோல் மீ ஃபிளிக் வந்து இதை கொஞ்சம் நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படி ட்ரைனிங்ல, அண்ட் பர்ஃபெக்ட் மொமெண்ட்ல அன்லீஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எனக்கு அந்த கேம்ல இருந்ததுலேயே மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் அதுதான். எனக்கு இது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லீக் ரிவ்யூக்கு முன்னாடி நானும் ராகவும் ப்ரிவ்யூ பண்ணோம். அன்னைக்கு நீ வரலன்னு நினைக்கிறேன். நானும் ராகவும் ப்ரிவ்யூ பண்ணப்போ நாங்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நியூ கேசல் வந்து மேன் டு மேன் பிரஸ் பண்றப்போ டான்பார்ன் எப்படி பொசிஷன் விட்டு இழுக்கலாம், டான்பார்னை பொசிஷன் விட்டு இழுத்தா அந்த ஸ்பேஸ் எப்படி அட்டாக் பண்ணலாம், இது எல்லாமே அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு கேம்ல வந்து இது அவ்வளோ அழகா ஒன்று கூடி வந்துச்சு, எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் அப்படி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதுதான் ஓவராலா தாட்ஸ் இந்த கேம் பத்தி. டீட்டெயிலாக நம்ம பேசுவோம், ஹாஃப் பை ஹாஃப் பேசலாம்.
நீ Yeah, சொல். என்னோட இனிஷியல் தாட் அப்படின்னு பார்த்தா நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் லைனப்லயே வந்து என்ன ஒரு தரமான ஸ்டார்டிங் லைனப் அந்த நாளுக்கு அந்த மேட்ச்சுக்கு தேவையோ அதுதான் நம்ம பண்ணோம். யாரையும் வந்து ஒரு ஒரு வீக் லிங்கே நான் பார்க்கல அந்த டீம்ல. எல்லாமே என்ன தேவையோ அதுதான் இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இது இருந்தது. மேபி வந்து செவியாக்கு அகேன்ஸ்டா லெவன்டோஸ்க்கு ஷார்ட் பண்ணிட்டானே, மேபி ரெஸ்ட் கொடுத்து மேபி ஃபெரான் ட்ரை பண்ணுவாரா பிளிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தது மேட்சுக்கு முன்னாடி. ஆனா எனக்கு தேவையான லைனப் தான் இருந்தது. ஏன்னா ஐ வாண்டட் லெவன்டோஸ்கி டு ஸ்டார்ட். ஏன்னா எவ்ரி திங் செட் அண்ட் டன். அவன் பேரு ராபர்ட் லெவன்டோஸ்கி, அவ்வளவுதான். அன்னைக்கு அவன் அதை ப்ரூவ் பண்ணிட்டான். ஆமா. ஸோ வந்து எனக்கு வந்து அதுதான். அவன் வந்து 10 சான்ஸ் வேணா மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த 5 சான்ஸ் கிடைச்சதுன்னா பாயிண்ட் பிளாங்க்ல அடிப்பான் அவன். ஸோ வந்து தட் இஸ் இஸ் கேம். அவன் வயசானாலும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வயசானாலுமே வந்து சில பேருக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அவனுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஸோ அது அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 38 வயசுல வந்து பார்சலோனாக்கு இன்னும் சாம்பியன்ஸ் நாக் அவுட் கோல் போடுறதுலாம் சும்மா விஷயமே கிடையாது. அப்படிலாம் கேம் அவனை விட்டு இன்னும் போவே இல்லை. அவன்கிட்ட பழைய கேம் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து அவன்கிட்ட கேம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து வெரி ஹாப்பி தட் லெவன்த் ஸ்டார்டட் அண்ட் தட் பெய்ட் ஆஃப். அதுலயும் வந்து சந்தோஷம். அதே மாதிரி வந்து இதுல வந்து நான் வந்து நியூ காஸ்டல் லைனப்ல நான் வந்து ஒசுலோ தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு சரியான ஒரு கேம் இருந்தது அவனுக்கு அவையில. ஸோ வந்து அந்த மொமெண்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவானுங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அங்க வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். எடியோவோட பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். அதே மாதிரி வந்து மேட்சா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 கோல் அதை பத்தி நம்ம வந்து டீடெயிலா பேசலாம்னு வச்சிருந்தேன். அந்த 2 கோல் வந்து என்ன வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. ஆமா, கன்சீட் பண்ண விதம் அது. ஏன்னா பண்ணது ரெண்டுமே நம்ம எரர்னால வந்தது. ஸோ வந்து ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். என்னடா இப்படி எரர் பண்றோமே அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப அப்படியே நம்மள பியூட்டிஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி அவங்க கோல் அடிக்கல. அந்த 2 கோல் பத்தி நான் பேசுறேன். மற்றபடி சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, நல்லா கிரியேட் பண்ணானுங்க. அதுல இருந்து இது அவுட்புட் வரல, பட் சான்ஸ் நல்லா கிரியேட் பண்ணாங்க. ஆனா அந்த 2 கோலுமே வந்து நம்ம கிட்ட இருந்து கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து. அதனால வந்து ஐ வாஸ் நாட் வெரி ப்ளீஸ்ட். அதை பத்திலாம் நம்ம பேசுவோம், அது எப்படி வந்தது, என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். பட் 7-2 அப்படிங்கறது அடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது மக்களே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை திஸ் டு எவ்ரி ஒன். சரியா? ஒரு மேட்ச்ல ஒரு பெரிய டீம் ஒருத்தவங்க வராங்க, ஒரு நாக் அவுட் கேம் ஆடும் போது ஒரு டீம் அந்த டீமை 7-2 அப்படின்னு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கிற விஷயமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு காட் மோட்ல நம்ம விளாண்டோம். அந்த கிரெடிட்டை நம்ம இந்த டீம் கொடுத்தான் ஆகணும். காட் மோட்ல நம்ம விளாண்டோம். லிட்டரலா வந்து நியூ காஸ்டலுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்றதுனே தெரியல. அவங்க வந்து ஐயோ ஹியூமிலியேஷன் நம்ம ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட் மோட்ல நம்ம விளையாண்டோம். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் நைட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளப் ஹிஸ்டரியிலேயே வந்து அந்த லெவல் டாமினேஷன் நம்ம காமிச்சோம். அந்த செகண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஐ திங்க் ஐ ஹவ் சீன் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் ஃபிட். அந்த மாதிரி ஒரு 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 அட்டாக்கிங் ஒரு ஆஃப் வந்து மேபி இருக்கலாம். மேபி இது ரீசன்சி பாய்ஸ்னால வந்து நான் இது பெஸ்ட்னு சொல்றேன். பட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லிடலாம் ஈஸியா வந்து. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கன்விக்ஷனோட நம்ம விளாண்டோம். ஈஸியா ஒன்று 2 கோல் போட்டிருக்கலாம். பட் யா, அதனால வந்து ஐ எம் ஜஸ்ட் அவ்வளவுதான். வேற லெவல் அந்த அவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட இனிஷியல் தாட் இதுதான். அப்படியே நம்ம அப்படியே செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். அக்லி செக்மெண்ட் நம்ம எடுத்துருவோம் இதுல இருந்து. குட் செக்மெண்ட், ஆவரேஜ் செக்மெண்ட், 2 தான். குட் செக்மெண்ட் என்னது? ஓகே, எனக்கு குட் செக்மெண்ட் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டவே ராபர்ட் லெவன்டோஸ்கியோட தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அன்னைக்கு லெவன்டோஸ்கி அந்த 2 கோல் அடிக்கலனா கூட நான் வந்து லெவன்டோஸ்கி வேற லெவல் கேம் ஆடினான்டா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் லெவன்டோஸ்கி வந்து ஆப்வியஸ்லி கோல் ஸ்கோரிங் வச்சு, ஸ்ட்ரைக்கர்னா நம்ம கோல் ஸ்கோரிங் வச்சு ஜட்ஜ் பண்றவங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா அந்த கேம்ல லெவன்டோஸ்கியோட கோல்ஸை விட நமக்கு வந்து அவனுடைய மூவ்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. இதுக்கான சாம்பிளை நம்ம செவிலியா கேம்லேயே பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு செவிலியா கேமையும் நியூ கேசல் கேம் ரெண்டுமே ராபர்ட் லெவன்டோஸ்கி ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே இதுதான். அங்க பண்ணதை தாண்டா நீங்க பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நம்ம செவிலியா கூட ஆல்மோ ஒரு கோல் அடிப்பான். அந்த கோலுக்கும் இந்த கேம்ல ஃபெர்மின் அடிச்ச கோலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 கோல்லையும் லெவன்டோஸ்கி வந்து லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ்க்கு இன்னும் கீழே வந்து டிராப் ஆகும்போது மேன் டு மேன் பிரஸ் பண்றதுனால அந்த கவரிங் சென்டர் பேக், இந்த இன்ஸ்டன்ஸ்ல தியாவோ, அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து டான்பர்ன் நினைக்கிறேன், அந்த இன்ஸ்டன்ஸ்ல செவிலியோட சென்டர் பேக் 2 பேருமே லெவன்டோஸ்கி ட்ராக் பண்ணுவாங்க. லெவன்டோஸ்கி பண்ற ரன்னை வச்சு மார்க் பெர்னால் அந்த ஸ்பேஸ்க்குள்ள உள்ள போவான். இந்த இடத்துல ரஃபினியா அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஃபெர்மின் வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள போனா ரஃபினியா வந்து டீப்பரா வந்தான். ஸோ 2 கோலுமே வந்து
கம்ப்ளீட்லி டியூ டு லெவன்டோஸ்கிஸ் மூமெண்ட் தான். அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கங்கிறது ஒரு விஷயம். பட் லெவன்டோஸ்கி அந்த மூமெண்ட்டை பண்ணலன்னா அந்த அவன் தான் ஸ்பேஸே டீகாய் அந்த உருவாக்கி இடத்துல. இருக்க. ஆமா, அந்த ஸ்பேஸே வந்திருக்காது. இந்த மாதிரி நான் நிறைய இன்ஸ்டன்சஸ் இந்த கேம்ல சொல்லுவேன். பட் எனக்கு டக்குன்னு வரதுனால நான் இந்த ஒரு கேம் சொல்றேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் குட் வந்து 100% லெவன்டோஸ்கி தான் அந்த கேம்ல. எஸ்பெஷலி அந்த 2 கோல் வந்து அவனுக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். வரப்போற மேட்ச்ல வந்து இன்னும் அந்த அந்த மொமெண்டம். லெவன்டோஸ்கிக்கு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவன் வந்து அவன் அந்த கரியரின் உச்சத்தில் வந்து பயனை விட்டுட்டு பார்சலோனாக்கு வந்தான். அதுதான் உண்மை. அதேதான். அதுவும் ஒரு ஸ்ட்ரகிளிங் பார்சலோனா டீமுக்கு வந்தான். அந்த பார்சலோனா டீம் எங்க போகுதுன்னு இப்ப பார்சலோனா இருக்கிற பார்சலோனா டீமே கிடையாது. ஆமா, அது எங்க போகுது, அதுக்கான டைரக்ஷன் என்ன ஒண்ணுமே தெரியாம கேம்பிள் தான் அவன் எடுத்தது, கேம்பிள் தான் அன்னைக்கு. பயனை விட்டுட்டு இந்த டீமுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணணும்டா அப்படின்ட்டு ஒரு வேஜ் கட் எடுத்துக்கிட்டு இங்க வந்தான். அவன் அங்க வாங்கிட்டு இந்த இங்க இருக்கிறதுக்கு பதிலாக அங்க இருந்திருந்தானா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பான். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த பாயிண்ட்ல அவன் வந்து ஒரு பேலண்டர் பிளேயர், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெவன்டோஸ்கி வந்து இங்க வந்தப்போ எனக்கு இந்த டீமுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்டா அப்படின்ட்டு வந்தான். எனக்கு தெரிஞ்ச அந்த பண்ணணும்டா இருக்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு கொடுக்கணும் அந்த டீமுக்குங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த மொமெண்டம், இந்த கோல் அடிச்சான் அப்படிங்கிற இந்த மொமெண்டம் வச்சு நம்ம க்ரூஷியல் கேம்ஸ்ல என்னால இப்படி விளையாட முடிஞ்சுன்னா we have much better chance of going இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ். ஆமா, ஃபர்தர் இந்த டோர்னமெண்ட் போறதுக்கு வந்து இன்னொரு பெட்டர் சான்ஸ் இருக்கு. அதுல என்ன ஒரு பாயிண்ட் நான் அப்படியே அக்ரி பண்றேன், அப்படியே ஆட் ஆனும் பண்ணிக்கிறேன் தனி செக்மெண்டா நானும் பேசாம. என்னன்னா லெவன்டோஸ்கி வந்து நீ சொன்ன மாதிரி அவன் வந்து என்னதான் அந்த கோல் அடிச்சிருந்தாலுமே அவன் வெளியே பண்ணது வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு வேற லெவல் டீகாயா இருந்தது நம்மளோட டோட்டல் டாக்டிக். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு ஓப்பன் சான்ஸை டான்பர்ன் வந்து தடுத்துருவான். அவன் ஒரு ஓப்பன் சான்ஸ், அது அடிக்க வேண்டிய சான்ஸ், ஓகேவா, அது வேற எந்த பிளேயரா இருந்தாலுமே அந்த சான்ஸை விட்டதுக்கு அப்புறம் கிரம்பிள் ஆயிடுவான். ஐயோ என்னடா நம்ம இதை விட்டமே அப்படின்னு அவன் தலையை தொங்க போட்டு வந்துருவான். ஆனா அதுக்கப்புறமும் சரி அவன் வந்து பாலுக்கு ட்ரையவே பண்ணாம வந்து பாலை வாங்கறதா இருக்கட்டும், பாலை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு அவனால முடியுதோ இல்லையோ ஒரு வேற லெவல்ல ஒரு பிரிச்சு விடுவான். உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த லமீன் வந்து ஜோலிண்டனையும் லூயிஸ் ஹாலியும் டேக் ஆன் பண்ணிட்டு 2 பேரும் தாண்டி வந்துருவான். தாண்டி வந்துட்டு லெவன்டோஸ்கிக்கு போடுவான். லெவன்டோஸ்கி அந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்துட்டு சூப்பரா இப்படி திரும்பி ரஃபீனியாக்கு பிரிச்சு விடுவான். ரஃபீனியா ஷாட் அடிப்பான், அது வந்து ஸ்க்ரப் த்ரூ பண்ணி லமீனுக்கு வரும், லமீன் அடிக்க வெளியே அடிச்சிருவான் அந்த ஷாட், மேல அடிச்சிருவான். அதான் அதுக்கு வந்து சூப்பரா பிரிச்சு விடுவான் ரஃபீனியாவை. அந்த மொமெண்ட் ஆஃப் பிளே எப்ப வருது அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் முன்னாடி தான் அவன் கோல் அடிக்காம விட்டான் லெவன்டோஸ்கி. ஓகேவா, ஆமா. அதுக்கப்புறமே வந்து இது முடியல, நான் வேக்கப் ஆவரண்டா, நான் அடிப்பண்டா திரும்ப அப்படின்னு. இதுதாங்க ஒரு நார்மல் பிளேயருக்கும் ஒரு லெஜெண்ட் பிளேயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எத்தனை முறை அவனை கீழே விழுந்தாலும் அவன் திரும்பி எழுந்து வந்துகிட்டே இருப்பான். ஸோ அதுதான் வந்து லெவன்டோஸ்கி பண்றான். எத்தனை முறை மீடியா எழுதிருக்காங்க லெவன்டோஸ்கி இஸ் ஓவர், லெவன்டோஸ்கி இஸ் ஓவர், அவனுக்கு வந்து பார்சலோனா ஆட ஒன்றும் பூட்ஸ் கிடையாது, ஐ திங்க் ஹி ஷுட் ஹேங் அப் த பூட்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம எழுதி பார்த்துருக்கோம். எத்தனை முறை அவன் ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த ரஜினி சொல்ற மாதிரி இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் வந்து நான் பாக்குறேன். ஏன்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல முறை, மக்களுக்கும் தெரியும், ஹி இஸ் லெஜெண்ட் ஆஃப் பார்சலோனா. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஆக்சுவலா லைவ்லயுமே டிஸ்கஸ் பண்ணோம். டெஃபினட்டா லெஜெண்ட். நாங்க டிஸ்கஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா will he be above Suarez or below Suarez தான். அது வந்து இந்த எண்ட் ஆஃப் தி சீசன் இன்னும் கொஞ்சம் சாம்பியன்ஸ் லீக் வாங்கி கொடுத்தானா above Suarez ன்றவானா. லிட்டரலா இதே தான் நானும் ரகம் சொன்னோம். அந்த சாம்பியன்ஸ் லீக் வாங்கி கொடுத்தானா above Suarez தான். டெஃபினட்டா இல்ல, எனக்கு டவுட் இல்ல. லெவன்டோஸ்கி பொறுத்த அளவில் நான் இன்னொரு அப்படியே அதை முடிச்சிடுறேன். அவன் அடிச்ச அந்த செகண்ட் கோலு எனக்கு வந்து நீங்க நிறைய கோல் அடிச்சோம், ஆனா அவன் அடிச்ச அந்த செகண்ட் கோல் வந்து எனக்கு லிட்டரலா ஒரு மைண்ட் ப்ளோயிங் கோல். ஏன்னா அது வந்து லெவன்டோஸ்கி தவிர வேற எவனாலையும் அடிக்க முடியாது. அவன் லமீன் ஒரு வேற லெவல் மூவ் பண்ணி ஒரு வேற லெவல் பாஸ் போடுவான். லெவன்டோஸ்கி வந்து த்ரூ ஆன் கோல் வித் கீப்பர் டு பீட். இதுதான் சிச்சுவேஷன். அவன் ஒரு இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்கும் அவனுக்கு ஷாட் எடுக்கிறதுக்கு. அந்த இடத்துல அவன் ஷார்ட் ஆங்கிள் எடுத்தானா ராம்ஸ்டேல் சேவ் பண்றதுக்கான ஸ்லைட் சான்ஸ் இருக்கு. அவன் நம்ம ஃபீஃபால பண்ற மாதிரி, ஃபீஃபால வந்து ஃபேக் ஷாட் எக்ஸோ பண்ற மாதிரி ஒரு சின்ன ஃபேக் ஷாட் பண்ணுவான். அந்த ஃபேக் ஷாட் பண்றதுல ராம்ஸ்டேல் வந்து ஒரு ஸ்டெப் ரைட்டுக்கு எடுத்து வைப்பான். ஒரு ஸ்டெப் ரைட்ல எடுத்து வைக்கும் போது லெவன்டோஸ்கிக்கு வேணுங்கிற ஸ்பேஸ் ஓப்பன் அவுட் ஆயிரும். ஃபார் போஸ்ட்ல கிளீனா ஒரு ஃபினிஷ். இது வந்து லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் தான் பண்ண முடியும். என்னால எனக்கு இமேஜின் பண்ணி பார்த்தா லெவன்டோஸ்கி, கேன், ஹாலண்ட் தவிர வேற எவனுமே இந்த அட் தி ஸ்டேஜ் ஃபுட்பால்ல பண்ண மாட்டான். அதுவும் நம்ம சொல்ற கேன், ஹாலண்ட் வந்து அட் தி பீக் ஆஃப் தி பவர்ல இருக்காங்க. லெவன்டோஸ்கி 38 வயசுல இருக்கான். அதேதான், தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சோ வந்து ஜஸ்ட் தி நம்பர்ஸ் அண்ட் திஸ் திங் ஸ்பீக்ஸ் வால்யூம். இல்ல இது வந்து நம்ம லெவன்டோஸ்கி வந்து அவனுடைய கோல் அவுட்புட்டோட கம்பேர் பண்றதுனால தான் வந்து நம்ம வந்து மேபி அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். 38 வயசுல ஹி இஸ் ஆன் கோர்ஸ் ஃபார் 25+ கோல் சீசன். ஈஸியா அடிச்சிரும்.
25+ கோல் அவன் அடிச்சிருவான். லாஸ்ட் இயர் 40 அடிச்சாங்கிறதுக்காக அதோட நம்ம ஒப்பிட்டா கஷ்டம். அண்ட் இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம், he doesn't take penalties. அவன் எஸ். பெனால்டி அது வந்து அண்ட் ஹி ஹஸ் நாட் பீன் வெரி ஃபிட். ஃபிட்டா இல்லாதது ஒண்ணு. பெனால்டி ம். எடுத்திருந்தானா ஈஸியா இன்னொரு 5-6 கோல் இருந்திருக்கும் அந்த டேலியில. ஆமா அவன் ஆமா அவன் மிஸ் பண்ணாலும் சரி, அவன் அடிக்கவும் செய்வான். 50-50 அடிக்கவும் செய்வான். ஸோ இருக்கிற பெனால்ட்டிலாம் எடுத்திருந்தானா டெஃபினட்டா இன்னொரு 5-6 கோல் டேலியில் ஆட் ஆயிருக்கும். ஸோ லெவன்டோஸ்கி என்னுடைய ஃபர்ஸ்ட் குட் அந்த கேம்ல இருந்து. செகண்ட் குட் இது குட்டே கிடையாது. இது அதையெல்லாம் தாண்டி இது வந்து ரஃபீனியான்னு ஒரு தனி கேட்டகரி. ரஃபீனியா சாம்பியன்ஸ் லீக் நைட்ஸுங்கிறது வந்து ஒரு தனி கேட்டகரி. என்ன பர்ஃபார்மன்ஸ், ஐயோ! என்ன சொல்றதுன்னே எனக்கு சத்தியமா தெரியல ரஃபீனியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. நமக்கு வந்து ரஃபீனியா வந்து போன சீசன்ல இருந்து இந்த மாதிரி கிளச் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு நிறைய பார்த்துருக்கோம். அன்னைக்கு நம்ம ஒன்று சொல்லலாம், ரஃபீனியா வந்து லமீன் அளவுக்கு வந்து மேபி மே நாட் பி ஸ்கில்ஃபுல் ஒரு டேலண்டட், பட் ரஃபீனியா அளவுக்கு உயிரை கொடுத்து டீமுக்கு விளையாடுற ஒருத்தன் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் கோல் அவன் அடிச்சதே வந்து ஒரு வேற லெவல் ஃபினிஷ். நான் அந்த இடத்துல எடுத்து அதுக்கு ஃபெர்மின் கொடுத்து ஃபெர்மின்ட்ட திரும்ப வாங்கி ஒரு டச் எடுத்து கேர்ள் பண்ணி அடிக்கிறது, அது ஒரு வேற லெவல் ஃபினிஷ். மினிட் 1ல இருந்து மினிட் 90 வரைக்கும் ஓட நிறுத்தவே இல்லை. 100% pressing எஃபர்ட். எல்லா மூவ்லயும் இன்வால்வ் இருந்தான். 2 அசிஸ்ட் 2 கோல் ஒரு பெனால்டி வின் பண்ணான். பேசிக்கா 7 கோல்ல 5 கோல்ல டைரக்ட் இன்வால்வ்மெண்ட். மீதி 2 கோல்லையும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்து அன்னைக்கு ரஃபீனியோட நைட்டு. இது வந்து ரொம்ப என்னால இதுக்கு கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட் பிரைஸ் என்னன்னா, மெஸ்ஸி ஆடுற மாதிரி இருந்துச்சு. நாட் இன் ஸ்டைல் ஆஃப் பிளே, பட் அந்த டீமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த டீமோட இம்பார்ட்டன்ஸ், இம்பாக்ட் எக்ஸாக்ட்லி. அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு மெஸ்ஸியஸ்க் இம்பாக்ட் அன்னைக்கு ரஃபீனியா கிட்ட இருந்து. இது என்னுடைய 2வது குட். இதுக்கு நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. அப்படியே அப்படியே ஏன்னா நானும் அப்படியே தான் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச குட்டெல்லாம் வந்து அப்படியே தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு அவன் அடிச்ச கோலோ இல்ல அவன் போட்ட அசிஸ்டோ இல்ல அவன் வந்து பண்ற மூமெண்ட்டோ பண்ற கிராஸோ எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. யோசிச்சு பார்த்தா ஞாபகம் இருக்கு, பட் அப்படியே டாப் ஆஃப் த மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஆனா அவன் பண்ற ப்ரெஸ் அது மட்டும் தான் என் மைண்டுக்கு வருது. ரஃபீனியா அப்படின்னு யோசிச்சா அந்த மேட்ச்ல மொத்த டீமும் வந்து ப்ரெஸ் வந்து சரி ஓகே இப்பதான் அவன்கிட்ட பால் போயிருக்கு அவனை கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சா கூட அங்க ஒருத்த மட்டும் நீ எப்படிடா என் டீமுக்கிட்ட இருந்து பாலை எடுத்து நீ பாலை வச்சுப்ப அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் தான் ரஃபீனியா. லிட்டரலா ஆஃப் லைன்ல இருந்து ஓடி போய் ராம்ஸ்டேல பிரஸ் பண்றான். ஓகேவா, அவன் இவன் பிரஸ் பண்றான்னு ரொம்ப ஷஃபிள் பண்ணி தூக்கி அடிச்சான் அப்படின்னா திருப்பி இவனுக்கு வந்து அவனை பிரஸ் பண்றான். லிட்டரலா பண்ணானே ஞாபகம் இருக்கு, அந்த மொமெண்டே ஞாபகம் இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, அவனை ரஃபீனியா நியூகாசில் மேட்ச் அப்படின்னு நினைச்சா எனக்கு பண்ண அந்த ட்ரிப்பியர் பண்ண பவுலோ அவன் அடிச்ச கோலோ அது கண்ணில் அப்படியே யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வருது. ஆனா இந்த விஷயம் மட்டும் அப்படியே என் மைண்ட்ல அப்படியே பிக்சரா ஒட்டிருக்கு. ஸோ நீ சொன்னல அந்த வந்து லமீன் யமால் வந்து இஸ் ஸ்கில்ஃபுல் தென் ரஃபீனியா அப்படின்னு, தட் இஸ் 100% ரைட். அதனாலதான் வந்து பீப்புள் டென்ஸ் டு லைக் த பிளேயர்ஸ் ஹூ ஆர் வெரி ஸ்கில்ஃபுல். ஒரு மாதிரி பிளேயரா இருந்தா அவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கும். ஓகேவா, அதுல வந்து தப்பே கிடையாது. எல்லாருக்குமே அப்படிதான். நமக்குமே ஒரு கட்டத்துல வந்து லமீன் யமால் விளையாடுறத பாக்குறதுக்கு நமக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா லமீன் யமாலுக்கு ஒரு பேட் கேம் இருக்கும். ஓகேவா, அந்த பேட் கேம்ல அவனுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனா ரஃபீனியாவோட கேம்ல பிரஸ்ஸிங்ல பேட் கேமே அவனால இருக்க முடியாது. ஒருத்த ஹார்ட் ஒர்க் போடுறான் அப்படின்னா அது என்னைக்குமே நடக்கும். அதுதான் வந்து லமீன். நான் அந்த ஸ்கில்ல பத்தி பேச விரும்புறேன். ஏன்னா வந்து அவன்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா அவன் என்ன ஆட் பண்றான்னு பாருங்க, அதுக்கு ஈக்குவலா ஒரு வேல்யூ விச் இஸ் இர்ரீப்ளேசபிள். வேற நீ எந்த பிளேயரை வேணா காட்டி அவன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்றான்னு சொல்லி யூரோப்லயே நான் இல்லைன்னு சொல்லுவேன். யூரோப்லயே சொல்லுவேன் நான் எவனுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அந்த அந்த ப்ரெஸ் அந்த ஹண்ட் பண்ற ஒரு 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 குவாலிட்டி இவன்கிட்ட வந்து எலிட்டா இருக்கு. அந்த ஒரு மேபி வந்து அதனால அவனுக்கு இந்த சீசன் கொஞ்சம் இன்ஜுரி எக்ஸ்ட்ராவா வருதா, கண்டிப்பா வருது. ஆனா அந்த இடத்துல வந்து அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியே தெரியல. நீ என்ன அவன் வந்து என் டீமுக்காக நான் ஆடுறேன் அப்படின்னா நான் 100% ஆடுவேன் அப்படின்னு அதை பிச்சில் காட்டுறான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் வந்து என் டீமுக்கு கேப்டன் ஆம்பன் போட்டு ஆடும் போது எனக்கு வந்து பெருமையா இருக்குப்பா. நான் வந்து என் டீம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி டிரா பண்ணாலும் சரி அங்க ஒருத்தன் என் டீமுக்காக ஓடுவான், நான் அங்க இருந்தா பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் இருக்கான்ல. ஸோ வந்து நீ சொன்ன மாதிரி அசிஸ்ட் வேணுமா அசிஸ்ட் இருக்கு, கோல் வேணுமா கோல் இருக்கு, பெனால்டி ஜெயிச்சு தரணுமா பெனால்டி ஜெயிச்சு தர்றேன், டிஃபெண்ட் பண்ணணுமா டிஃபெண்ட் பண்றேன். அதாவது என்னதான் நீ பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு லிட்டரலா வந்து. அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்தே நான் வரேன் ரஃபீனியாவோடது.
ரஃபீனியா இந்த ஃபர்ஸ்ட் கோலை பத்தி அப்படி நான் சொல்லணும்னா, ரஃபீனியா பத்தி இவ்வளவு புகழ்ந்துட்டேன். லமீன் யமால் அப்படின்னு ஒரு பிளேயர் நம்மகிட்ட இருக்காங்க. மொத்த உலகமும் வந்து லமீன் யமால் வாஸ் புல்லிட் பை லூயிஸ் ஹால். அவனோட பாக்கெட்ல இருந்து ஒன்று வெளியே வரல. ஹீஸ் இன் ஸ்டில் இன் சென்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னாங்க. ஹி ஷோட் லெவல் டு இந்த கேம்ல. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் காட்டலாம் லூயிஸ் ஹாலுக்கு. நிறைய பேர் வந்து நான் வந்து பார்த்திருந்தேன் ட்விட்டர்ல. அப்புறம் சில சில பேர்லாம் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. சில பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க வந்து என்னன்னா, மேபி அவங்க வந்து ஹைலைட்ஸ் பார்த்து பேசினாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதுல வந்து நான் பெருசா உடன்படலை. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து லமீன் யமால் வந்து பெரிய கேம் இல்லை. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹி வாஸ் ஹைடிங். அவன் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் அப்பப்போ தெரிஞ்சானே தவிர பெருசா லமீன் யமாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பெருசா ஃபார்ம் அவுட் சத்தியமா மாதிரி இருக்கு. யாராச்சும் இப்படி பேசியிருந்தாங்களா? ஆமா 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 ஆமா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். மேபி அவங்க வந்து ஃபுல் மேட்ச் பார்க்காம ஹைலைட்ஸ் பார்த்து மேபி பேசியிருப்பாங்க. இட் ஹேப்பன்ஸ். தப்பு. சில பேர் வந்து கவனிக்காம பேசுறது வந்து தப்பு. ஐ மீன் அதுல அது பெருசா தப்பு கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். அதுல வந்து நான் வந்து மாறுபடுற விரும்புறேன். ஏன்னா வந்து கேமை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்த மட்டும் உங்களுக்கு தனிவா தெரியும். அவன் தான் லமீன் யமால். அவன் பாலை மூவ் பண்ற விதமா இருக்கட்டும், அவன் ஒரு ஸ்கில் பண்ற விதமா இருக்கட்டும், அவன்கிட்ட பாலை போடுங்கடா அதான் நடக்கும்டா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் கோல் வந்ததுக்கு காரணம் அவன் தான். தியாவோ வந்து லிட்டரலா கிரவுண்டுக்கு போயிட்டான் அவன் பண்ண மூமெண்ட்ல வந்து. அந்த அந்த மிட்வேல இருந்து ஒரு ஹாஃப் டர்ன் பண்ணி அந்த இந்த இடத்துல வந்து நான் வந்து 3 பேர் கிரெடிட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லமீன் யமால் அந்த டேர்ன் பண்ணதா இருக்கட்டும், அந்த டிஃபெண்டரை இழுத்து அவனை டிஃபெண்டரை மடிச்சதா இருக்கட்டும், ஃபெர்மின் லோபஸ் அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணி அந்த ரைட்ல வந்து ப்ராப்பரா வந்து அந்த பிளாங்க் அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், ரஃபீனியா லூயிஸ் ஹால் லிட்டரலா லெஃப்ட் ஓடுறானா ரைட் ஓடுறானா ஸ்ட்ரைட் ஓடுறானா எந்த பக்கமே தெரியாமல் அவன் மழுக்கி விழுந்துட்டான் லூயிஸ் ஹால். அந்த லெவல்ல ஒரு 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 ஸ்பேஸை வந்து ஒரு அட்டாக் பண்ற ஒரு ஒரு ஃபார்வர்ட்ஸ் நமக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 பிளேயர் தான் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு காரணம். லமீன் யமால் சூப்பரா வந்து ஃபெர்மினை பிரிக்கிறான். ஃபெர்மின் வந்து உள்ள அட்டாக் பண்ணி ஒரு கட் பேக் போடுறான். ப்ராப்பர் ரஃபீனியா ஃபினிஷ். அப்சல்யூட்லி பரீட் இந்த கார்னரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு மாமா செட்டு டீம் செட்டு இன்னைக்கு வைப்ல இறங்கிட்டானுங்க பசங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் யா ஆஃப்டர் த செகண்ட் கோல் கம்மிங் பேக் டு லமீன் யமால், ஃபர்ஸ்ட் கோல்ல இன்வால்வ்மெண்ட். செகண்ட் கோல் பவுல் ஜெயிச்சு கொடுக்குறான். ஜோலிண்டனுக்கு எல்லோ கார்டு வருது. அந்த இடத்துல இருந்தா ஃப்ரீ கிக் எடுக்கிறான் ரஃபீனியா. அந்த ஆங்கிள் அந்த அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பிளே பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் ஹாலை மடிச்சு இன்சைட் காமிச்சிட்டு லெஃப்ட்ல வரான். ஜோலிண்டன் லூயிஸ் ஹாலுக்கு ஹெல்ப்புக்கு வரான். ஜோலிண்டனையும் மடிச்சு உள்ள போறான். ஜோலிண்டன் வேற வழி இல்லாம அவனை ஃபவுல் பண்றான். எல்லோ கார்டு வாங்குறான். அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு 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 டெட் பால் சுச்சுவேஷன் வருது. அதுல இருந்து ஒரு ஃப்ரீ கிக் அடிக்கிறான் ரஃபீனியா. அதுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு லே பால் போட்டாங்க ஜெராட் மார்டின். அப்படியே பிளேட்ல வச்சு கொடுத்தான் பெர்னாலுக்கு. ஸ்டார்ட் பண்றான் உள்ள. செகண்ட் கோல் வருது. செகண்ட் கோல்ல இன்வால்வ்மெண்ட். தேர்ட் கோல் எதை சொல்றேன் அப்படின்னா பெனால்டி வின் பண்ண அந்த பெனால்டி வரதுக்கு முன்னாடி ஒரு அவுட் சைட் ஆஃப் த பூட் கிராஸ் ஒன்று போடுவோம் ஃபெர்மினுக்கு ஒரு த்ரூ பால் போடுறான். ஃபெர்மின் அந்த கிராஸா போடுறான். அவனை வந்து ரஃபீனியா வந்து இவனை பிடிக்கிறான். ட்ரிப்பியர் வந்து ரஃபீனியா பிடிக்கிறான். அங்கே இந்த பெனால்டி. 3 கோல் இன்வால்வ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல லெவன்டோஸ்கி ஒரு த்ரூ பால். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். 4 கோல் தான். 4 கோல். அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பெட்ரி ஒரு பாஸ் போடுவான். அது தூக்கி நேரா அடிச்சிருவோம். அதுலயும் கோல் அடிச்சிருக்கணும். பட் யா லிட்டரலா 7 கோல்ல 4 கோல் அவன் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? காட் மோட்ல விளையாண்டான். அவன் வந்து விளையாண்ட விதம் வந்து அந்த மொத்த உலகமும் வந்து பிரீமியர் லீக் டீம் கிட்ட வந்து கஷ்டப்படுறான் லமீன் யமால். பெரிய செய்தியில வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு 19 வயசு பையனை சொல்றதே வந்து எனக்கு வந்து வியப்பா தான் இருக்கு. எப்படிடா அவனை சொல்றீங்க அப்படின்னு. இந்த 4 கோல் தாண்டி அது பெனால்ட்டியும் அடிச்சான். அதிகம் மறந்துட்டோம் மாதிரி பேசுறதுக்கு. அந்த கோலே அவன் அடிச்சான். ஒபினியன் வேற அதை பத்தி. பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. அடிக்கிறது அடிக்கிறான். கரெக்டா அடிக்கிறான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு நல்ல கேம் இல்ல அப்படின்னு பேசப்படுற ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அவ்வளவு கேவலமான கேம்லாம் இல்ல. செஞ்சு பார்க்கல. டீசெண்டா தான் ஆடலாம். மொத்த டீமும் சரியா விளையாடல. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு லமீன் பொறுத்த அளவுல என்ன தோணும் தெரியுமா? பார்சலோனா வந்து வெரி வெரி லக்கி டு ஹேவ் லமீன் யமால். அது வந்து உண்மை. ஓகே, வேற ஈவெண்ட்டையும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை. அதனால எல்லாரும் வந்து எப்படா அவன் ஃபெயில் ஆவான் அப்படின்னு ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் டிபிக்கல் ரைவல் தாட். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. லமீனும் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவன் வந்து உசுப்பேத்தி விட்டு கேமுக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டு ஃபேன்ஸ் ரைல் அப் பண்ணி விட்டு அது அவனுடைய நேச்சர்.
ஸோ அவன் வந்து எப்படா அவனுக்கு எப்போ ஒரு பேட் கேம் கிடைக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்சலோனா ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, லமீனை வந்து இன்னும் நார்மலாக ஒருத்தனை வந்து எந்த லெவலில் நீ வச்சு பார்ப்பியோ அதை விட ஒரு ஹையர் லெவலில் தான் நீ லமீனை வச்சு பார்க்குற. ஆப்வியஸா. அதுக்கான காரணம் வந்து லமீனோட ஓன் பெர்ஃபார்மன்சஸ் தான் உனக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணுது. நியூ கேசில் கூட சென்ட் ஜேம்ஸ் பார்க்கல. பை லமீன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹி ஹேட் அ குவைட் கேம். யா. பை எனிவன் எல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹி ஹேட் அ வெரி டீசன்ட் கேம். எஸ். அதுதான் உண்மை. சரியா? இத வந்து அவனை வந்து பாக்கெட் லூசால அவனை பாக்கெட் பண்ணானா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன், பாக்கெட் பண்ணான். ஆப்வியஸா எல்லாருமே அதான் சொன்னோம், லூயிஸ் ஹால் நல்லா விளையாண்டான் அப்படின்னு தான் பேச்சு. லூசால நீ வேற லெவல்ல விளையாண்டான். ஆமா. ஆனா செகண்ட் லீக்ல லமீன் வந்து அன்ஸ்டாப்பபிளா இருந்தான் அந்த ரைட் விங்ல. அதுவும் ரைட் விங்ல இல்ல, அதையும் நான் சொல்லணும்னு எல்லா இடத்துலயும் விளையாண்டான். ரைட் விங்ல இருந்து அத்தனை தடவை சென்ட்ரலா வந்தான். இதை வந்து ரொம்ப நாளா எனக்கு தெரியல நம்ம இதை பத்தி பேசியிருக்குமா சேனல்ன்ட்டு, பட் ரொம்ப நாளா எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம், லமீன் மாதிரி ஒரு பிளேயரை நீ வந்து டச் லைன் விங்கரா கண்டெயின் பண்றது வந்து அவனுடைய ஃபுல் எபிலிட்டி வந்து நீ கொண்டு வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவனுக்கு நீ அந்த ஃப்ரீடம் மட்டும் கொடுத்த, கொஞ்சம் நீ உள்ள வரணும்னா உள்ளவா அப்படிங்கிற அந்த ஃப்ரீடம் கொடுத்தேன்னா நம்ம நியூ கேசல் கூட பார்த்ததை இன்னும் அடிக்கடி பார்ப்போம், நிறைய பார்ப்போம், இதை விட இன்னும் கிளினிக்கலா பார்ப்போம், இன்னும் நிறைய கோல்ஸ் பார்ப்போம். அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் லமீன் யமாலை பத்தி. வேற லெவல் கேமுங்க. ரஃபீனியா வந்து அந்த மாதிரி ஒரு காட் கேம் போட்டனால லமீன் யமாலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த ரேடரா போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். பட் ட்ரூத் பி டோல்டு, நான் பிளேயருங்க, சொன்ன மாதிரி ஜஸ்ட் லக்கி டு ஹேவ் ஹிம். அண்ட் யா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி குட் செக்மெண்ட்ல வந்து நான் வந்து வேற ஏதாவது இருக்கா? நான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு குட்ல இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் வச்சிருந்தேன், விச் இஸ் ஜெரார்ட் மார்டின். எனக்கு அன்னைக்கு நைட் ஓகே, ஜெரார்ட் மார்டின் பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒன்று சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் கோல் நம்ம அடிச்சதுல ஜெரார்ட் மார்டினோட ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. நம்ம அடிச்சதுல நம்ம கொடுத்ததுல ஜெரார்ட் மார்டினோட ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. இலங்கை அடிச்ச கோல் அவன் மிஸ்டேக்னா, நான் வந்து அந்த கோல் அடிச்ச இடத்துல அவன் மிஸ்டேக் பண்ணான்னு சொல்ல வரல, அவன் பிரஸ் பண்ணதுல அவனால ரிட்ரீட் பண்ண முடியல டைம்ல. அவன் ரொம்ப எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு, நீ சொல்லி முடியும். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல குபார்சி ஒரு லைன்ல இருக்கான், குபார்சியும் எரிக்கோ ஒரு லைன்ல இருக்காங்கன்னா ஜெரார்ட் மார்டின் இன்னும் கொஞ்சம் ஹையர் லைன்ல இருந்தான். அந்த இடத்துல அவனால அவன் பண்ணிட்டு இருந்த அந்த பிரஸ்னால அவனால ட்ராக் பேக் பண்ண முடியல. இதை நான் மிஸ்டேக்குங்கிறத விட இது ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் நான் சொல்றேன் அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா அதுக்கப்புறம் ஃப்ளாலெஸ் கேம்னா நம்ம வந்து ஒரு எலைட் சென்டர் பேக்கை பத்தி பேசக்கூடிய மாதிரி ஒரு கேம். அந்த கேம் ரெண்டு அசிஸ்ட், அந்த ரஃபீனியா ப்ரீ அசிஸ்ட். ஆமா, அந்த கட்பேக் நீ ஆல்ரெடி அதை பத்தி பேசின. அந்த கட்பேக் வந்து வேற ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து கோலுக்கு ஹெட் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. நானே அதான் நினைச்சேன், டேய் நீ அடிக்க வேண்டியதுடா. நான் என்ன நினைச்சேன்னா மிஸ் டைம் பண்ணிட்டான்னு நினைச்சேன். இல்ல அவன் தெரிஞ்சுதான் பண்ணான். அதுக்கப்புறம் ரீப்ளேல பார்த்தா தெரியுது கரெக்டா தான் அடிச்சிருக்கான். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு சே சரி பாக்ஸ்குள்ள போட்டா பெர்னால்க்கு இன்னும் பெட்டர் பொசிஷனிங் இருக்கு அப்படிங்கிற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து நான் ஜெரார்ட் மார்டின் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் உண்மையா சொல்றேன், ஜெரார்ட் மார்டின் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியல. வந்த புதுசுல இவெல்லாம் எதுக்குடா டீம்ல இருக்கான் சத்தியமா நான் யோசிச்சேன். இப்போ ஆஃப் லேட் எனக்கு அந்த பெர்செப்ஷன் மாறிக்கிட்டு இருக்கு இந்த சீசன். நான் மாறலன்னு சொல்ல, பட் அப்போ நான் இந்த லெவல் ஆஃப் கம்போஷர்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெரார்ட் மார்டின் கிட்ட. ஆனா என்னுடைய மொமெண்ட் ஆஃப் த கேம் நீ சொன்ன அந்த ரஃபீனியாவுக்கு போட்ட ப்ரீ அசிஸ்ட் தான். அந்த பாஸை அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் சென்டர் பேக் நம்ம வந்து ஒரு பஸ்டோனி அந்த பாஸை போட்டா இதுக்காக தான்டா பஸ்டோனியா வாங்கணும்னு பேசுறோம். இதுக்காக நான் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல, பட் நம்ம பஸ்டோனி பேசுறோம், ஷார்ட்டர் பேக் பேசுறோம்னா எதுக்கு பேசுறோம்? அந்த டயகனல் நல்லா போடுவானுங்க, அந்த லெஃப்ட் ஃபுட் லைன் பேக்கிங் பாஸ் நல்லா போடுவானுங்க. அந்த பாஸா இவனே போடுறான். அதுவும் அந்த ஒரு பாஸ் இல்ல, அந்த பாஸ் கோலுக்கு போனதுனால நமக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கு. பட் கேம் ஃபுல்லா ஆக்சுவலா பாவு குபார்சியை வந்து ஒரு பெரிய பால் பிளேயிங் சென்டர் பேக்கா நம்ம எல்லாருமே பேசுவோம், அவன் பெரிய பால் பிளேயிங் சென்டர் பேக் தான். பட் அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது ஜெரார்ட் மார்டின் தான். பாவு குபார்சி வந்து ஒரு கவரிங் சென்டர் பேக் மாதிரி தான் விளாண்டா அன்னைக்கு. ஃபுல்லா பால் பொசிஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல அண்ட் ஒரு இடத்துல கூட அவன் வந்து தப்பான டிசிஷன் எடுத்து எனக்கு ஞாபகமே இல்லை அந்த கேம்ல. அந்த கிராஸ் ஃபீல்டு ஸ்விட்சா இருக்கட்டும், லைன் பிரேக்கிங் பாஸா இருக்கட்டும், இல்ல சும்மா பாலை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்து கேன்சலோவியோ இல்ல பெட்ரியோ பெர்னாலியோ ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்ட் கேம். டிஃபென்சிவ்லி வெரி வெரி ஷார்ப், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல ஆஃப் சைட் லைனை சூப்பரா ஹோல்ட் பண்ணா, அஃபென்சிவா பாசிங் த்ரூ கான்ட்ரிபியூட் பண்ணா. எனக்கு ப்ராபப்ளி பெஸ்ட் ஜெரார்ட் மார்டின் கேம் என்ன பார்சலோனா ஜெர்சின்னு சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நான் வந்து மாறுபடுறேன். ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து நான் அப்படியே கோலை பத்தி அப்படியே பேசணும்,
வாங்கின 2 கோலை பத்தி அப்படின்னா அப்படியே இதை பத்தி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு காரணம் வந்து நான் வந்து எரிக் கார்சியான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல நீ லூயிஸ் ஹால் உன்னை வந்து நம்ம மிட்ஃபீல்ட பிரேக் பண்ணி முன்னாடி வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது லிட்டரலா ஹாஃப் லைன்ல வந்து நீ போய் அவனை பிரஸ் பண்றது கமிட் ஆகிற சேலஞ்சுக்கு பண்றதே முதல் தப்பு. ஓகேவா? அந்த இடத்துல நீ ஒரு ரைட் பேக்கா இருக்கு, நீ ஹைலைன் ஆடுற அப்படின்னா அந்த இடத்துல அவன் வந்து ஒரு 1-2 போடுறான் அப்படின்னா நீ அந்த இடத்துல நீ இல்ல உன்னை வந்து மடிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அவுட். லிட்டரலா அதான் நடக்குது. அந்த இடத்துல வந்து எரிக் கார்சியா அந்த சேலஞ்சுக்கு ரொம்ப ஏர்லியா போயிட்டான். அந்த ஏர்லியா போய் மிஸ் பண்ணனாலதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அடி வாங்குறோம். அவன் முன்னாடி வந்துடுறான், முன்னாடி வந்துட்டு கிராஸ் போட்டுறான் அங்கிருந்து. ஆப்வியஸா நம்மளோட சென்டர் பேக்ஸ் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவன் முன்னாடி வரான், ஆனா நாங்க வந்து முன்னாடி லைனை வந்து ஹோல்ட் பண்றோம், அதனால வந்து நாங்க ஆஃப் சைடு வாங்கிடுறோம் அப்படின்னு தான் நம்மளோட பிளானே இருக்க போகுது. ஓகேவா? அப்போ நீ கமிட் ஆகும் போது நீ அங்க அங்க வந்து நீ கமிட் ஆகுற அப்படின்னா நீ 100% ஷூரா இல்லாம கமிட் ஆகுற. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், டேய் கமிட் ஆகாதடா, கமிட் ஆகாதடா. கமிட் ஆயிட்டா அவனுங்க உள்ள வந்துருவானுங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அவன் கமிட் ஆயிட்டான். மேபி அது வந்து அது அது அந்த அவன் ஒரு எரர் பண்ணான், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்னு வெளியே வந்துட்டான் எரிக் கார்சியா. மேபி அந்த அது அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த அந்த எரர் பண்ணிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணக்கூடிய ஆள் கிடையாது எரிக் கார்சியா. சாலிடா இருப்பான், எக்ஸ்கியூஸ் மீ, சாலிடாவும் இருப்பான். இந்த மாதிரி ரேஷ் சேலஞ்ச் அதிகமா பண்ண மாட்டான் அவன் வந்து. அந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப ஏர்லியா, அதுவும் கேம் லிட்டரலா 12 மினிட்ஸ் தான் ஆகுது, அப்போ நம்ம ஒரு கோல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ அவ்வளவு சீக்கிரமா அவன் வந்து பண்ணதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல நம்ம வந்து அவர் டிஃபெண்ட் காட் புரோக்கன். அங்கேருந்து ஒரு கிராஸ், நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட சிவி 2 பேருமே வந்து அந்த எலங்கா கார்டனோட பேசிக்கலாம் மேட்சே பண்ண முடியாது. அவனுங்க வந்து அந்த இடத்துல இருந்து முன்னாடி வந்துட்டானுங்க அப்படின்னா அவங்க வந்து பிடிக்கவே முடியாது. அதான் உண்மை. ஏன்னா அவங்களோட தேர் பேசி ஃபார்வர்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி வந்துட்டானுங்க. அங்கிருந்து வந்து தெர் இஸ் நோ கோயிங் பேக். வி ஆர் கெட்டிங் அ கோல். ஃபர்ஸ்ட் கோல் இந்த ஒரு எரர்ல நடக்குது. இப்படிதான் நான் நினைக்கிறேன். நீ இதை ஒத்துக்கிறியா? நான் எரிக் கார்சியா மேல தப்பு சொல்றத? நான் பார்ஷியலா அக்ரி பண்றேன். நான் அந்த எரிக் பாயிண்ட் நான் ஆக்சுவலா வந்து நம்ம அந்த கோல் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் அந்த எரிக் முன்னாடி வந்தாங்கிற ஆஸ்பெக்ட் வந்து நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். நான் சொல்ல வந்த ஒரே விஷயம் வந்து ஜெரார்ட் மார்டின் அங்க ஹோல்ட் பண்ண வேண்டிய லைன் இஸ் த சேம் தட் குபார்சி இஸ் ஹோல்டிங். ஆனா குபார்சியுமே அந்த இடத்துல தாண்டிட்டான்டா அவன். கார்டன் வந்து அவன் முன்னாடி வந்துட்டான் குபார்சியை தாண்டி. குபார்சி வந்துட்டான் பின்னாடி. இல்ல நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பேசியா இருக்கானுங்க. ஆமா கன்ஃபார்மா நான் அதுல டவுட். சி அந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் மிஸ்டேக் யாருன்னு பார்த்தனா எரிக் கார்சியா தான். அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. நான் வந்து சொல்ல வர ஒரே விஷயம் வந்து மேபி ஜெரார்ட் மார்டின் வந்து இன்னும் கொஞ்சம் குவிக்கரா ரியாக்ட் பண்ணிருக்கலாங்கிற ஒரு விஷயம் தான். நான் அதனால தான் சொல்றேன், அது ஃபால்ட்னு நான் சொல்ல வரல, அது வந்து ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் தான். குபார்சி ரியாக்ட் பண்ணி பின்னாடி வந்தான், அவன் அப்பவும் பீட் ஆன் அந்த கிராஸ்ல, பட் அட்லீஸ்ட் அவன் பின்னாடி வந்தான். பட் இட் இஸ் இன்எவிட்டபிள். ஏன்னா பீட் ஆக போறது கரெக்ட் தான். அந்த சி அது மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் கோல் கூட எனக்கு வந்து டிஃபென்சிவ்லி நீ சொல்ற மாதிரி எரிக் கார்சியா வந்து வெரி ரேர் தட் ஹி மேக்ஸ் சச் a mistake. நான் அதிகமா பார்க்கவே மாட்டோம் நம்ம. ஏன்னா எரிக் கார்சியா வந்து 9 out of 10 டைம்ஸ் அவன் வந்து அந்த பிளே நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறத கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பான். அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த். ஏன்னா அவன்கிட்டயும் பேஸ் கிடையாது. அவன் சென்டர் பேக்ல ஆனாலும் அவன்கிட்டயும் பேஸ் கிடையாது, ரைட் பேக்ல ஆனாலும் அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது. ஸோ அவனோட இன்டெலிஜென்ஸ் தான் அவனை வந்து இவ்வளோ நல்ல பிளேயரா காமிக்குதுங்கிறது வந்து நம்ம எல்லாருமே காமிக்குது இல்லை. இவ்வளோ நல்ல பிளேயரா இருக்க காரணம் வந்து அவன் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எரிக்கோட மிஸ்டேக் நீ சொல்ற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். அவன் வந்து 2 கேம் விளையாடல, மேட்ச் ஆப்னஸ் கம்மியா இருக்கும், அது எல்லாமே இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். எனக்கு ஃபர்ஸ்ட் கோலை விட ஆக்சுவலா செகண்ட் கோல் தான் இன்னுமே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அது ஒரு தேவையில்லாத ஒரு அது வந்து லமீனோட இம்மெச்சூரிட்டி அந்த இடத்துல அந்த பேக் பாஸ் போடுறது. அவனுமே அதை எதிர்பார்க்கல. அவன் வந்து சரி ஃபெர்மின் முன்னாடி ஓடிட்டான், அவன் பின்னாடி லூயிஸ் ஹால் இருந்து அவன் கவனிக்கல. பட் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நான் கவனிக்கல பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. யூ ஆர் நாட் இன் தட் பொசிஷன். அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் வாட் யூ ஆர். ஸோ அப்படி இருக்கும் போது நீ ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட நீ தான் அப்படின்னு காரணம் காமிச்சிருவானுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லிட்டரலா வந்து லமீன் அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அவன் ஃபர்ஸ்ட் கோல் அவன் அந்த பெனால்ட்டி அடிக்கிற வரைக்குமே லமீன் வந்து பார்சலோனாக்கு வந்து ஒரு அசிஸ்ட் போட்டான்ப்பா அகைன்ஸ்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும். அது ஸோ அது லமீனோட மிஸ்டேக்ல ஸ்டார்ட் ஆகுது. அங்க வர செகண்ட் மிஸ்டேக் நான் இது வந்து அதான் சொல்ல வரேன். ஸோ அரௌஜோ பொறுத்த அளவுல வந்து அகைன் நான் அவன் மேல அவ்வளோ கிரிட்டிசிசம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ண மாட்டேன். 2 ரீசன்னால. கன்ஃபார்மா ஹி காட் பீட்டன், ஹி குட் ஹவ் டன் பெட்டர், அதுல எனக்கு டவுட் இல்ல. அப்பதான் பிச்சுக்குள்ள வந்தான். ஃபர்ஸ்ட் திங் வார்ம் அப் ஆயிருக்க மாட்டான். இட் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சாரி டு கட் யூ ஆஃப். சொல்லு.
எனக்கு ஒரு தாட் ஒண்ணு வருது. ஆர்பி பான்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப ட்ரிக்கியான விங்கர் கிடையாது. ஹி இஸ் a குட் விங்கர். ஓகேவா? நல்ல விங்கரு. நல்ல ஒரு 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 ஷாட் இருக்கு அவனுக்கு. ஒரு கர்லிங் ஷாட் இருக்கு. ஓப்பன் அப் பண்ணி அடிப்பான். அவனோட ஸ்ட்ரென்த் அது. அப்பப்போ வந்து வெளியவும் போவான், உள்ளவும் வருவான். ஆனா ஹி ட்ரிப்ளர் இஸ் நாட் கிடையாது. அ வெரி வெரி ஒரு ஒரு வினிஷியஸ் ஜூனியர் மாதிரியோ, ஒரு லமின் யமால் மாதிரியோ வந்து ரொம்ப மெய்சியான ஒரு ஒரு ட்ரிப்ளர் இருக்கான் கிடையாது. அப்படி இருக்கும்போது பான்ஸுக்கே வந்து ஏன் இவ்வளவு ஈஸியா வந்து பீட் ஆகுறானுங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. ஆ- அரோஜோ 100% அங்க பீட் ஆகக்கூடாது. நான் அதை அக்செப்ட் பண்றேன். நீ சொல்றதை 100% அக்செப்ட் பண்றேன். அரோஜோ அந்த இடத்துல பெட்டரா பண்ணியிருக்கணும். பட் மறுபடியும் எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஸோட பார்க்கும்போது நீ எப்படி எரிக் வந்து டிஸ்கம்ஃபர்ட் மைண்ட்ல ப்ளே பண்ணியிருக்குமோன்னு சொல்றியோ, அதே மாதிரி அரோஜோட ஃபர்ஸ்ட் தட் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இன் தட் கேம். அண்ட் வார்ம் அப் பண்ணாம உள்ள வந்திருக்கான். அவனுக்கு வார்ம் அப் பண்ற கூட அந்த இடத்துல டைம் இல்லை. ஸோ அந்த அந்த ஸ்லாக் ஐ எம் வில்லிங் டு கட். நான் யாருக்கு அந்த இடத்துல வந்து எந்த கருணையும் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது வந்து ஜாவ் கேன்சலோ. நீ வந்து அவன் அந்த பொசிஷன் தான் விட்டான். அவனை பத்தி நமக்கு தெரியும். அது வந்து அவன் கரியர் ஃபுல்லா அவன் பண்றதுக்கு ஒரு மிஸ்டேக் தான். அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது அவன் பண்றது. பட் இருந்தாலும் உனக்கு 31 வயசு ஆச்சு. நீ வந்து நீ எவ்வளோ ஒரு நல்ல அட்டாக்கிங் ஃபுல் பேக்காக வேணாலும் இரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உன்னுடைய மேனை நீ ட்ராக் பண்ணுங்கிறது வந்து நீயும் நானும் போய் டிஃபென்ஸ் ஆடினாலும் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க கோச். நீ எந்த ஆர் பொசிஷன் போஸ்ட்ல நீ நிக்கணும். எக்ஸாக்டா நீ வந்து எந்த பொசிஷன்ல விளையாடுறியோ ஒன்னு அந்த ஏரியாவை கவர் பண்ணும். இன்னொன்னு வந்து யார் உன்னுடைய மேனோ அவனை நீ வந்து மார்க் நீ ட்ராக் பண்ணி தான் ஆகணும். நீ அந்த இடத்துல வந்து எனக்கு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு, நான் ட்ராக் ஃப்ரீயா வரான். பண்ணலன்னா இந்த லெவல்ல வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அன்அக்செப்டபிளா தெரியுது. அகைன் இது வந்து ஜாவ் கேன்சலோட அப்சைட் வர்சஸ் நெகட்டிவ்ஸ் தான். இது வந்து ப்ரோஸ் வர்சஸ் கான்ஸ் ஜாவ் கேன்சலோது. அன்னைக்கு மேபி ஹி டிடன்ட் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அகேன்ஸ்ட் நியூ கேசல் யுனைடெட். பட் அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் ஆஃப் கேம்ஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடியிருந்தான். ஸோ வி ஹேவ் டு டேக் வாட் வி கெட், அவ்வளோதான் சொல்ல முடியும் ஜாவ் கேன்சலோ பத்தி. எனக்கு அந்த கோல்ல வந்து பிக்கெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து ஜாவ் கேன்சலோ தான். எனக்கு வந்து ஐ தாட் லமீன் ஹி குட் ஹவ் டன். தேவையில்லாத, அதாவது ஏதோ ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் போகுது அப்படின்னா பரவாயில்ல, அந்த இடத்துல நீ பேக் பாஸ் தான் போட வேண்டிய அவசியமே இல்லை. கூடாது. அதுவும் இல்லாம அது ப்ரெஷர் ரேஞ்ச் நம்ம அப்பதான் வெளியே வரும். ஏன்னா லிட்டரா பிரஸ் பண்றானுங்க, நல்லா பிரஸ் பண்றானுங்க, நல்ல மொமெண்ட்ல இருக்கானுங்க. அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஃபைண்ட் அ வே டு கெட் அவுட் ஆஃப் தட் அண்ட் கெட் த மொமெண்டம் பேக் டு யுவர் செல்ஃப். அதை விட்டுட்டு வந்து அந்த இடத்துல ஒரு நல்லா வந்திருந்தா மேபி நம்மளே பாராட்டிட்டு உட்காந்துருப்போம் இப்போ வந்து. பட் அது பாஸ் வந்து எங்கேயாச்சும் ஃபெர்மெண்ட்ட போய் அவன் முன்னாடி போய் கிராஸ் ஆமா, போட்டு கோல் அடிச்சிருந்தோம்னா வாட் அ பிரில்லியன்ஸ் தான் நம்ம பேசுவோம். ஆமா. பட் வந்து அதே ஃபிளிப் சைட்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ரிஸ்கான பாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலுமே அவங்க ஹாஃப்ல எடுக்கிறது நல்லது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ அது அது வந்து சூப்பரா வருது. இது கண்டிப்பா அப்படி வந்தது சூப்பரா இருந்தா நம்ம பேசியிருப்போம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒன்னி பிளேயர் நான் எப்படி வேணா பேசுவேன், எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது, எனக்கு தலையும் கிடையாது காலும் கிடையாது, நான் ஏதோ பேசிட்டு போவேன். ஆனா நீ வந்து ஒரு ஒரு அத்லீட், ஒரு ப்ரொஃபஷனல், நீ எங்கேயோ இருக்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து நீ எப்பவுமே நல்லா தான் எடுப்பான் அவன் வந்து. பட் அந்த இடத்துல வந்து ஹி மிஸ்ட் இட். ஸோ வந்து எனக்கு என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பரா விளையாடிட்டு இருந்தோம் நம்ம வந்து. அவங்களும் நல்லா விளையாண்டாங்க, கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. சூப்பரா ப்ரெஸ் பண்ணாங்க, நல்லா ஆடினாங்க. பட் அவங்க கிரியேட் பண்ணதை விட நம்ம அந்த 2 மிஸ்டேக் மூலியமா தான் கோல் வந்தது என்னை பொறுத்த வரைக்கும். நீ அந்த 2 மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா அங்க கோலே கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் ஒரு 2-3 சான்ஸ் நல்லா கிரியேட் பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து எதுவும் அவுட்புட் பெருசா வரல அவங்களுக்கு. பட் தே ஆல்சோ ட்ரைட் அண்ட் கிரியேட்டட். பட் அவங்களுக்கு நீ போய் லிட்டரலா வந்து கொடுத்துட்ட, இந்த 2 கோல் வச்சுக்கோ அப்படின்னு. லிட்டரலா நீ கோல் ஸ்கோர் பண்ற, போய் கொடுக்குற, ஸ்கோர் பண்ற, கொடுக்குற. இதே மேபி ஒரு வேற டீம் ஹூ இஸ் வெரி குட் இன் அட்டாக்கிங் ஏரியா, ஒரு பேன் மனுச்சு வராங்க, ஒரு வந்து பிஎஸ்டி வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால ரன் த்ரூ பண்ண முடியாது அவங்கள வந்து. ஏன்னா வந்து தே வில் ஆல்சோ பி குட். ஸோ அப்படி இருக்கும்போது சான்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கறதான் என்னோடது. அவன் நம்மள பீட் பண்றான், நம்மளோட வீக்னஸை வந்து அட்டாக் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னா ஓகே, நீயா மிஸ்டேக் பண்ணி கொடுக்காத அப்படிங்கிற. ஆமா. இல்ல அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன் இதுலயே. அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஐ தாட் அரோஜோ ஹேட் அ வெரி வெரி குட் கேம். அந்த அன்னைக்கு வந்து அவனை வந்து நிறைய பேர் ஆப்வியஸ்லி கவனிக்கவே இல்லை, ஏன்னா எல்லா ஃபோக்கஸும் அட்டாக்ல இருந்துச்சு. பட் பாசிங் வைஸாவுமே இன்னும் அட்வென்ச்சரஸா இருந்தான். மோர் தென் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஆஃப் அரோஜோ. இன்னுமே அட்வென்ச்சரஸா இருந்தான். கேம் போக 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 இன்னும் முன்னாடி வந்துட்டே இருந்தான். அந்த கோல் இருக்கு அப்படிங்கிற அந்த குஷன்ல அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சு அவன் இன்னும் முன்னாடி வந்துட்டு இருந்தான். ஸோ அந்த அண்ட் ஐ திங்க் ஹி ஒன் அரௌண்ட் 9 duels ஆர் சம்திங் அன்னைக்கு. நான் அந்த ஸ்டாட்ஸ் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஐ தாட் அரோஜோ ஹேட் அ வெரி குட் கேம். நம்ம வந்து அரோஜோ கேவலமா பண்ணோன்னு திட்டுவோம்.
ஸோ நல்லா பண்ணான்னு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது உங்ககிட்ட வந்து, ஃபர்ஸ்ட் கோல்ல ஜான் கார்சியா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும்னு நினைச்சியா? எனக்கு தெரிஞ்சு ஹார்ஷ்ல அது. ஏன்னா வந்து அவன் லிட்டரலா ஒன் ஆன் ஒன்னு போயிட்டான் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவன் ஒரு பக்கமா கமிட் ஆகிறான். ஓகே அவன் ரைட்ல தான் ஓடுறான் அப்படின்னு டக்குன்னு இலங்காக்கே தெரியாது அவன் அப்படி அடிப்பான்னு. சீரியஸா சொல்லிடுறான். இலங்கா வந்து பிளேஸ் பண்ணிலாம் அடிக்கல. ஓகே நான் வன்மத்துல எல்லாம் பேசல. சத்தியமா நீங்க போய் இலங்கா கிட்டே போய் எதனா பேசினாலும் அவன் சொல்லுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நான் ஏதோ சும்மா அடிச்சேன்பா போயிடுச்சுப்பா அப்படிம்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அவன் ரைட்ல கமிட் ஆயிட்டான். அது லெஃப்ட்ல அவன் கையை தாண்டியும் போயிடுச்சு. ஸோ வந்து அந்த இடத்துல பெருசா வந்து நான் அவன் மேல பிளேம் வைக்க மாட்டேன் ஜுவான் கார்சியா மேல. பட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் அதை சொல்லணும்னு வந்தேனே. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்ட் கோல் பேசின அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 கோல் நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம வந்து அட்டாக் அந்த செகண்ட் கோல் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமே நம்ம கேமே வேற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா ஆடணும். அதுக்கப்புறம் தான் அந்த லமீனோட அந்த ஒரு 1-on-1 லெவன்டோஸ்கி மிஸ் பண்ணது வருது. அதுக்கப்புறம் அந்த லமீன் ஒரு ஓப்பன் சான்ஸ் வெளியே அடிக்கிறான். அது ஒண்ணு. அது ரெண்டுமே இது வந்துமே சூப்பர் காம்பினேஷன் பிளே, சூப்பர் பிரெசிங். இதோட வெளிப்பாடு தான் அந்த 2 சான்ஸுமே. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சேம் லமீன் ஒரு சூப்பரான த்ரூ பால் நான் சொன்ன மாதிரி ஒண்ணு ஃபெர்மினுக்கு போடுறான். ஃபெர்மின் ஒரு கிராஸ் அடிக்கிறான். ரஃபினியா வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணி கோல் அடிச்சிருப்பான். அந்த இடத்துல ட்ரிப்பியர் இழுக்கிறான். அது பெனால்ட்டி தானே, எதுவும் இதெல்லாம் இல்ல. 100% அதுல டவுட்டே இல்ல. 100% பெனால்ட்டி. நான் வந்து ரஃபினியா எடுப்பான்னு நினைச்சேன். ஏன்னா அது பெனால்ட்டி. பட் இது லைவ்லயுமே டிஸ்கஷன் ஆச்சு. நானும் ராகவும் பெனால்ட்டின்னு நினைக்கல. ஏன்னா புல்லிங் இல்ல, வெறும் ஷோல்டர் புஷ் தான் இருந்துச்சு. அதனால பெனால்ட்டி இல்லைன்னு தான் நாங்க சொன்னோம். ஜாவ் கேன்சலோ இலங்கா மேல பண்ண சேலஞ்ச். அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். நான் சொன்னதே வந்து அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அது நம்ம இது முடிச்சுட்டு வருவோம் அப்படியே. ஓகே ஓகே. சோ வந்து நான் வந்து ஆக்சுவலா ரஃபினியா தான் எடுப்பான்னு நினைச்சேன். நீங்களும் அதான் நினைச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் எடுப்பாங்க அவன் தான் எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நாங்க லமீன் தான் எடுப்பான்னு நினைச்சோம். ஏன்னா போன மேட்ச் ரஃபினியா பெனால்ட்டி அடிச்சான். இவனுங்க வந்து நாங்க அப்படிதான் நினைச்சோம். பட் ரஃபினியா தான் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் லமீன் இன் ஆல் ஃபேர்னஸ் அவன் நல்லா அடிக்கிறான், நல்லா அடிச்சான் ரதர். சோ அடிக்கிறான். பிரஷர் பெனால்ட்டி தான் என்ன இருந்தாலும். ஏன்னா 2-2 இருக்கு. ஜஸ்ட் ஹாஃப் டைமுக்கு முன்னாடி நீ அடிக்கிற அப்படின்னா உன் டீமை லீட்ல போடுற ஒரு மொமெண்டம் எடுக்கிற கேம்ல இருந்து. அப்படி இருக்கும்போது சூப்பரான ஒரு பெனால்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் கேம் முடிச்சதுக்கு அப்புறம். அவன் வந்து ஏன் நீங்க இப்படி பெனால்ட்டி டேக்கர் மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவன் யாரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவன் அதுக்கு என்ன சொல்லியிருந்தான்னா, இப்போ வந்து அத்தனை டேட்டா இருக்கு எல்லாருக்குமே வந்து, இப்போ நான் பெனால்ட்டி எடுக்கிறேன்னா நான் எப்படிலாம் பெனால்ட்டி எடுப்பேங்கிறது கீப்பருக்கு தெரியும். ஸோ நான் மட்டும் என்னை ரீஇன்வென்ட் பண்ணா பத்தாது. நாங்க வந்து ஒரு 2-3 பேர் நல்லா பெனால்ட்டி எடுத்து யார் எடுக்க போறாங்கன்னு தெரியாம இருந்தாதான் அந்த கீப்பருக்கு வந்து இன்னும் அதிகமா கன்ஃபியூஷன் வரும் அப்படின்ட்டு அவன். அதனால நாங்க வந்து அந்த மொமெண்ட்ல வந்து டிசைட் பண்ணிப்போம் யார் எடுக்க போறோம் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருந்தான். மேபி ஒர்க் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்றோம் அப்படிமோ அன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசுவோம். பட் அதை ஹோப்ஃபுல்லி அந்த நாள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வராது அப்படின்னு நம்புவோம். பட் ஒரு சூப்பரான பெனால்ட்டி லமீன் எடுத்துட்டு நல்ல செலிப்ரேஷன், நல்ல ஒரு மொமெண்ட். நெய்மாருக்கு டெடிகேட் பண்ண அந்த டான்ஸ் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. என் தலைவனை வந்து அவனை மாதிரியே ஆடி காமிச்சான். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடியா ஆக்சுவலா அது நடக்கும்போது நான் வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டான் தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் லைவ்ல பார்க்கும்போது வந்து இலங்கா தானே அது ஓடுனது. இலங்கா வந்து ஓடும் போது நான் வந்து ஓகே காலில் கீழே தட்டி விட்டான் போல. யூஸ்வலா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் அவன் வந்து. ஸோ ஏதோ பண்ணிட்டான் போல. டெம்பலே அப்படிதான் பண்ணுவான் பிஎஸ்சியோட கேம்ல. அதேதான் எனக்கும் மைண்ட்ல வந்துச்சு. இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டான் போல, பெனால்ட்டி வரப்போகுது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ரீப்ளே பார்க்கும்போது தெரிஞ்சது ஒண்ணுமே இல்லை. அவன் எங்கேயோ பின்னாடி பக்கம் திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் மேல சும்மா ஷோல்டர்ல கையை வச்சான். எதுவும் புஷ் கூட இல்லை, கிராப் எதுவுமே இல்லை. ஓகேவா? லிட்டரலா இதுக்கெல்லாம் வந்து சில பேர் உட்காந்து வந்து இதுக்கு வந்து பெனால்ட்டியா கொடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதுல வந்து ஒண்ணுமே புரியல. அவன் கான்டாக்ட் கிடையாது, புஷ் பண்றதுக்கு கையை சட்டையை பிடிக்கல, அவன் தோல் மேல கையை தான் வைக்கிறான். லிட்டரலி பிளேசிங். ஏன்னா வந்து ஓடும் போது பால் கிட்ட போகும்போது இப்படி கையெல்லாம் படுறது, கை பட்டுறதுக்குலாம் வந்து நீங்க பெனால்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து நீங்க எல்லாத்தையும் பெனால்ட்டி தான் கொடுக்கணும். இல்லங்க சுட்ட மாதிரி கீழே விழுந்தான் லிட்டரலா. ஆமா கண்ணை வச்சு சுட்ட மாதிரி கீழே விழுந்தான். அப்படி இப்படின்னு பரல்றான். ஸோ வந்து லிட்டரலா வந்து அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை மக்களே. உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ரொம்பலாம் வந்து பயஸ்டெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு போய் ரீப்ளே பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை பெனால்ட்டிலாம். அதெல்லாம் வந்து 100% அக்ரி பண்றேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்குது. அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். 3-2 அப்படின்னு ஒரு மொமெண்டம் இருக்கிறதோட நம்ம வந்து ஹாஃப் டைம்குள்ள போறோம். அப்போ வந்து என்கிட்ட நீங்க வந்து 7-2 நம்ம முடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பியிருக்கவே மாட்டேன். பட் ஒரு 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 மான்ஸ்டர்ஸான ஒரு செகண்ட் ஹாஃப் வேற லெவல். லிட்டரலா வந்து
நியூ காசில் வந்து எப்பா சாமி இனிமே இந்த விட்டுருங்கடா என்னைய. கேம்ப் நோ பக்கமே வரக்கூடாதுடா சாமி அப்படின்ற லெவலுக்கு வந்து ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே அனல் பறந்துட்டுப்பான். அட்டாக்கிங் பிளேனா அட்டாக்கிங் பிளே பிரிச்சு தள்ளிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் கோல் வருவோம். ஜெரார்ட் மார்டின் அந்த கம்போஷர், அந்த கம்போஷர் டு ஹிட் தட் பால் டு ரஃபினியா, அந்த டாக்டிக்கல் ஸ்விட்ச், அந்த ஒரு பெருமீனை வந்து நீ ஒரு தேர்ட் மேன் ரன் கூட மிட்ஃபீல்டு நம்ம ஓவர்லோட் பண்ணி அந்த ரன் கொடுத்து நம்ம அவங்களை பீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு வேற லெவல் டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸிங் அது வந்து. ஏன்னா நமக்கு ரெண்டு டெலோ டாக்டிக்கலா ஆடலாம், ஓகேவா? ஒன்னு ஆல்மோ இருக்கும் போது நம்மளால இந்த ரன்னர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோ இஸ் நாட் அ வெரி கிரேட் ரன்னர். அவனால இந்த மாதிரி பேச அவுட் பீட் பண்ண முடியாது மிட்ஃபீல்டர்ஸ். அதாவது இந்த கேஸ்ல டொனாலிய. ஸோ நம்ம எய்தர் டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிற ஆல்மோ வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரன்னர் வச்சு பீட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரன்னர் வச்சு பீட் பண்ணோம். வேற லெவல் காம்பினேஷன் பிளே அந்த இடத்துல வந்து ஜெரார்ட் மார்டின் வந்து ரஃபீனியாவை வந்து ஃபைன் பண்ணதா இருக்கட்டும், ரஃபீனியா வந்து சிங்கிள் பாஸ்ல பெர்மில சைன் பண்ணதா இருக்கட்டும், மொத்தமா அப்படியே கட் த்ரூ பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஸ்லைஸ் த்ரூ பண்ணியாச்சு நியூ காஸ்டோட மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையுமே. சரியான காம்போசிஷன் ஃபினிஷ் ஃபெர்மின். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல எந்த பிளேயர் நமக்கு ஐடியலா வேணுமோ அந்த பிளேயர் தான் இருந்தான், அந்த ஃபெர்மின் லோபஸ். அந்த இடத்துல அவன் மிஸ்ஸே பண்ண மாட்டான். ஸோ வந்து ஒரு 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 சிறப்பான தரமான ஒரு ஒரு ஷாட் வந்து ஆஃப் தான். பக்காவான கோலு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேசுற மாதிரி லெவன்டோஸ்கி ஒரு கிராஸ்ல இருந்து வந்து ரஃபினியா கிராஸ்ல இருந்து லிவர்மோண்டோ வரும்போது லிவர்மோண்டோவெல்லாம் புள்ளி பண்ணிட்டு ஒரு ஒரு ஹெட்டர் அடிக்கிறான். அடுத்த கோலு திருப்பி லெவன்டோஸ்கி, லமின் யமால் லிட்டரலா டான் பண்ட் வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டான் அந்த கோலுக்கு வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம. தியாவை பாஸ் பண்ணி ஒரு ஒரு வேற லெவலு ஒரு ஃபினிஷ். அடுத்த கோலு பிரஸ் பண்ணி வில்லக்கு வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு இது போடுறான். பேக் பாஸ் ரஃபினியா வந்து போடுறான், அது ரஃபினியா கல்ல விழுது. ரஃபினியா வந்து அதை முரட்டத்தனமா ஒரு ஃபினிஷ் பண்ணிடுறான். 7-2. செகண்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்? நீ சொன்னல காட் மோட்னு ஒரு வார்த்தை, எனக்கு அது செகண்ட் ஆஃப் தான் நீ கேம்ல. இந்த இந்த லெவல்ல நம்ம விளாண்டோம்னா எவனுமே கிட்ட கூட வர முடியாது, அதுதான் உண்மை. இந்த லெவல் வந்து நம்ம வந்து மேபி சீசன்ல ஒரு 4 தடவை பார்க்குறோம், அதுதான் உண்மை. அது ஆப்வியஸ்லி எல்லா நாளும் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டா நீ நினைக்கிறதெல்லாம் வருங்கிறது வந்து இட் இஸ் நாட். இது வந்து நம்ம ஃபீஃபால ஈஸி மோட் போட்டு விளையாடுறது கிடையாது. அந்த ஒரு மோடுக்கு போனோம். அந்த அதுக்கான ஒரு மெயின் காரணம் நீ சொன்ன அந்த அட்மாஸ்பியரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை 60,000 பேரை வந்து உன்னை வந்து அந்த அளவுக்கு ரைல் அப் பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் நீயும் வந்து அந்த மோட்டிவேஷன் உனக்கும் வந்து அது ரப்பின் தான் ஆகும். அவங்களுக்கு நார்மலாவே மோட்டிவேஷன் இருக்கும், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கணும், அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு. நம்ம எத்தனையோ தடவை பேசியிருக்கோம், லிவர்பூல் வந்து கேவலமா விளையாடும் போது கூட ஆன்ஃபீல்டு கிரௌட் அவங்களை எப்படி எக்ஆன் பண்ணி ஜெயிக்க வைக்கும் அப்படின்ட்டு. அப்போ நீ பேசிக்காவே நல்லா விளையாடுறப்போ ஒரு 60,000 க்ரௌடு, அவ்வளோ பேஷனட்டா க்ரௌடு எப்படி ஒன்று எக்ஆன் பண்ணுவாங்கங்கிறது வந்து பேசிக் திங் தான். அதில் வந்து எனக்கு ஒன்றும் டவுட்டே இல்லை அந்த விஷயத்தில். பிரில்லியன்ட் டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் நம்ம பேசினது தான். ஃப்ளிக் வந்து வாட் எவர் ஹி வாண்டட் த டே த பிளேயர்ஸ் டெலிவர்ட். அண்ட் ஃப்ளிக் வந்து அதுக்கான பர்ஃபெக்ட் சிஸ்டமை டிவைஸ் பண்ணி கொடுத்தாரு அன்னைக்கு அந்த பிச்சில். அதுக்கு ட்ரெயின் பண்ணாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த ரஃபீனியா, அந்த ஜெரார்ட் மார்டின் ரஃபீனியா ஃபெர்மின் லோபஸ் கோல் இஸ் ப்ராபப்ளி அந்த மொத்த கேமை வந்து நீ ஒரு கேப்சியூலா பார்க்கணும்னா அதுதான் அந்த கோல் தான் அந்த கேப்சியூல். நீ சொன்ன மாதிரி ஸ்லைஸ் பண்ணாங்கன்னா லிட்டரலா ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க நியூ கேஸ்ல. அந்த ஒரு மூவ்ல மொத்தமாவே அந்த கோல்ல 3 பாஸ் தான். 3 பாஸ் இல்லை, 2 பாஸ் தான் ஆக்சுவலி. ஜெரார்ட் மார்டின் ரஃபீனியா ஃபெர்மின் ஃபினிஷ், இவ்வளவுதான் அந்த கோல். அதுதான் அந்த கேம். அதுதான் நம்ம ஃபுல்லா பண்ணோம் அந்த கேம்ல. எனக்கு நான் ரொம்ப நேரம் அந்த 7-2 அப்புறம் அந்த 8-2 வந்துடாதான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அரவுஜோட கன்கஷனு, ஜோவான் கார்சியாவோட இன்ஜுரி, இதுக்கப்புறம் இதுல எல்லாம் கொஞ்சம் மொமெண்டம் வந்து நமக்கு டிராப் ஆயிருச்சு, அதுதான் உண்மை. இன்ஜுரி இல்ல ஜோவான் கார்சியா, நல்ல விஷயம். நானே வந்து ஐயோ போச்சாடா நினைச்சேன். நான் வந்து ஒரு 2 கோல் நீங்க திரும்ப எடுத்துக்கங்கடா, எனக்கு ஜோவான் கார்சியா கொடுத்துருங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஓவராலா அன்பிலீவபிள் நைட், அவ்வளவுதான். அன்பிலீவபிள் செகண்ட் ஹாஃப். நீ சொன்னதோட நான் 100% அக்ரி பண்றேன். நீ அப்போ ஒரு பாயிண்ட் சொன்ன, நான் அப்பவே அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஃப்ளிக்கு கீழே ஆடின பெஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னு ரீசன்சி பயஸ் நீ சொன்னேன். ஆனா நான் வந்து அதை பத்தி அதெல்லாம் விட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ பயன் கேம் ஞாபகம் வருது, பயனோட செகண்ட் ஹாஃப் ஞாபகம் வருது, ரியல் மேட்ரிட் கூட ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோட செகண்ட் ஹாஃப் ஞாபகம் வருது. ஆனா இது ஏன் எனக்கு இன்னுமே அப்பீலிங்கா இருந்துச்சுன்னா, ஃப்ரெங்கி டி யாங் இல்ல, கூண்டே இல்ல, பால்டே இல்ல. இவங்க இந்த 3 பேர் வந்து ஃப்ளிக்கு கீழே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருந்த ஒரு 3 பிளேயர்ஸ் த்ரூ த டைம். இவங்க 3 பேர் இல்லாம நீ இவ்வளோ நல்லா விளாண்ட அப்படின்னா, அன்னைக்கு ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரைட் பேக்கே இல்லை நியூ கேசல் கூட.
அப்படியும் உன்னால இவ்வளவு கிரியேட் பண்ண முடியுதுன்னா நீ ஆக்சுவலா ஒரு ஃபங்க்ஷனல் ரைட் பேக் வச்சு விளாண்டானா எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அதுதான் எனக்கு என் மைண்ட்ல இருக்குது. அது ஆக்சுவலா அந்த பேக் லைன் வந்து செகண்ட் ஹாஃப்ல மாறிடுச்சு. அரௌஜோ வந்து சென்டர் பின்னாடி பேக் போயிட்டான். போய் ஆமா, லெஃப்ட் ஜெரார்ட் மார்டின் லெஃப்ட் போயிட்டான். லெஃப்ட்டுக்கு போயிட்டா, எஸ்பாட் வந்து ரைட்டுக்கு வந்துட்டான். பட் ஆமா. எஸ்பாட்டுமே ஏட வெரி வெரி டீசென்ட் கேமியோ. அந்த லமீன் ஒரு ஒரு பாஸ் போடுவான் எஸ்பாட்டுக்கு. இந்த சைடு ரொம்ப பின்னாடி பாஸ் போடுற மாதிரி வந்து பார்க்காம ஒரு நோ லுக் பாஸ் போடுவான். எஸ்பாட் அதை திரும்ப பாக்ஸ்குள்ள கிராஸ் பண்ணுவான். அந்த மூவ் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் ம். வந்துச்சு இப்போ. அதே மாதிரி இன்னொரு பிளேயரை பத்தி நம்ம பெருசா பேசல, அது வந்து அதிகமா நடக்காது. பெட்ரி கொஞ்சம் குவைட்டான கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். யூஸ்வலா வந்து பாக்குற பெட்ரி இல்லை, ஏன்னா வந்து அவனுமே இன்ஜுரியில இருந்து வரான். ஒரு ஒரு நார்மல் 7.5 அவுட் ஆஃப் 10 பெர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்குமே. அது 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 பெட்ரி ஷானோட பொறுத்த வரைக்கும் ஓகே, ஏதோ கொஞ்சம் ஆவரேஜ் கேம் போலயே அந்த மாதிரி ஒரு பிளே, ஒரு ஒரு கேம் தான். அவன் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கு. நல்ல கேமா, நல்ல கேம் ஆப்வியஸா. பட் நம்ம யூஸ்வலி வந்து பேசுற ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து கேம் போக போக இன்னும் பெட்டரான மாதிரி தான் ஃபீலிங் வந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் உன் பாயிண்ட் அக்ரி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் கொஞ்சம் குவைட்டா இருந்தான். அந்த கேமை வந்து கண்ட்ரோல்லே எடுக்கல அவன். அவன் எடுத்தா ஆமா எப்படி ஆமா இருக்கும். ஆமா. பட் என்ன பொறுத்தளவுல செகண்ட் ஹாஃப்ல அவன் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணான்னு தான் தோணுச்சு. பட் நீ சொல்ற விஷயம் தான். அகைன் பெட்ரிக்கும் லமீன் கிட்ட இருக்க அதே பிரச்சனை தான். நம்ம பெட்ரியை வந்து பெட்ரியோட தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். வேற எப்படியும் நம்மளால பார்க்க ம். முடியாது. ஆஹ் எனக்கு அதனாலயே அன்னைக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு அன்னைக்கு வந்து அவன் வந்து எப்படி விளாண்டாங்கிறத விட அவன் 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி திங்கா இருந்துச்சு. அண்ட் 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணது வந்து அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணல. 90th மினிட் வரைக்குமே நல்லா கண்ட்ரோல்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தான். அது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு ப்ராபப்ளி ஆனா அன்னைக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பிளேயர்னா பெர்னால் தான். ஏன்னா ம். பெர்னால்க்கு ஏன் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் லீக்ல நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேமே கொஞ்சம் கஷ்டப்பட்டான், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல கேம்ன்ட்டு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் டூவல்ஸ் லூஸ் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓவராலா வந்து ஹி ஹேட் அ மச் பெட்டர் கேம்னு எனக்கு தோணுச்சு. பட் யா லாஸ்ட்லி தாட்ஸ் ஆன் நியூ காசல். என்ன நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு பாவம், ஒரு 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 ஹியூமிலியேஷன் தான். இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடினாங்க. என்னதான் வந்து அந்த 2 கோல் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கூட அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. என்னதான் வந்து மேபி நம்ம தான் பெட்டர் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, நம்ம இன்னும் 2 கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த 2 கோல் நம்ம கொடுத்துக்க கூடாது. நம்ம வந்து டோட்டல் டாமினேட் பண்ணோம். அவங்களும் நல்லா சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க. பட் என்ன நினைக்கிறேன், ஐ திங்க் நியூகாசல் ஐ ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட், ஐ ஆல்சோ திங்க் 7-2 அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ 8-3 அப்படிங்கிறது வந்து மேபி கொஞ்சம் ஹார்ஷா இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. உன்னோட தாட்ஸ்? எனக்கு நியூ கேசல் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு இருக்கு. அவங்க வந்து இந்த பிகர் ஸ்டேஜஸ்க்கு திரும்ப வரணும் அப்படின்ட்டு ஃபியூ இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் தியர் செகண்ட் சாம்பியன்ஸ் லீக் பார்ட்டிசிபேஷன் இன் அ வெரி வெரி லாங் டைம். அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி ஒரு பார்சலோனா டீம் கூட 1.5 கேம் உன்னால 50-50 வைக்க முடிஞ்சு கேம். அவுட் ஆஃப் 4 ஹாஃப்ஸ் 3 ஹாஃப்ஸ்க்கு நீ வந்து 50-50 வச்சிருக்க கேம் அப்படிங்கிறது வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி நீ வந்து தலையை நிமித்திக்கிட்டு நீ திரும்ப போலாம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்க. அதுதான் நீ சொல்ற மாதிரி நான் 100% அக்ரி பண்றேன். அந்த 4th ஹாஃப்ல தான் அவங்க வந்து ரொம்ப அக்லியா தெரியுது அந்த ஸ்கோர் லைன். சம்டைம் ஸ்கோர் லைன் டசன்ட் கிவ் தி கிளியர் பிக்சர்னு சொல்லுவாங்கல. ஆமா, அந்த 4th ஹாஃப் என்ன ஆச்சுன்னா பார்சலோனா ஷோட் லெவல்ஸ். அந்த அதனால வந்து அந்த ஸ்கோர் லைன் ரொம்ப அக்லியா தெரியுதே தவிர ஓவராலா வந்து நியூ கேசல் வந்து ஃபாட் வெரி வெரி வெல். எனக்கு வந்து நியூ கேசலோட கேமும் பிடிச்சிருக்கு, நியூ கேசல் பிளேயர்ஸும் பிடிச்சிருக்கு, நியூ கேசலோட ஃபேன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப டீசெண்டா, ரொம்ப ரொம்ப ஒரு அவே ஃபேன் செக்ஷன் இப்படி தாண்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டானுங்க அன்னைக்கு. எனக்கு ஓவராலாவே வந்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் பை நியூ கேசல் நான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு வந்து அதே தான். கஷ்டமா தான் இருந்தது பாவம் அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப, ஏன்னா வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் பேக் ஃப்ரம் திஸ், இந்த மாதிரி ஹியூமிலியேஷன்லாம். ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து வெளியே வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து நியூ காஸ்டல் மாதிரியான கிளப்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து கீழேருந்து வந்து இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கிற ஒரு கிளப்பு, ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கிற கிளப்பு அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஐ லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் கிளப்ஸ். அப்படி இருக்கும்போது யா ஹோப்ஃபுல்லி வந்து அவங்க திரும்பி சீக்கிரமே சாம்பியன்ஸ் லீக் மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதோட வந்து இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பராக விளாண்டாங்கப்பா. 100% கொடுத்தாங்க. எனக்கு தனியா தெரிஞ்ச பிளேயர் லூயிஸ் ஹால். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஐ திங்க் ஹி ஹாஸ் அ பெட்டர் ஃபியூச்சர். மேபி ஹீஸ் கோன் டு கோ அவே ஃப்ரம் நியூ காஸ்டல் எனக்கு தோணுது அடுத்த சீசன். ஒரு பெரிய கிளப்புக்கு வந்து அவன் போறதுக்கு ஒரு மூவ் இருக்கு அவனுக்கு.
நான் கரெக்டா நான் சொல்றது கரெக்டா தெரியல, பட் ஐ திங்க் செல்சி ஹேவ் அ பைபேக். ரைட், நான் ஒன்றும் சொல்ல விரும்பல அதுக்கு வந்து. பட் யா, நல்ல பிளேயர். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம். சூப்பரான பிளேயர். யா, அப்படி நியூ காஸ்லுக்கு வந்து ஒரு ஒரு இதை கொடுத்துட்டு, அடுத்தது நான் பேசணும்னு நினைச்சது வந்து ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் பேசப்பட்ட பேச்சு என்னது அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிசிக்கல் டீம்ஸோட வந்து லாலிகா டீம்ஸ், பார்சலோனா, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு ப்ரொபகண்டா வந்து ஒன்று போயிட்டு இருந்தது. இப்போ வந்து செகண்ட் லெக்ல வந்து எல்லா இங்கிலீஷ் டீம்ல ரெண்டே ரெண்டு டீம் தான் இருக்காங்க டாப் 8ல வந்தவங்கள வந்து. இப்போ வந்து ஒன்லி 2 ஆர் ரிமைனிங். ஆர்சனல், லிவர்பூல், மற்ற எல்லாருமே அவுட்டு. ஸோ இதை வந்து நீ எப்படி பாக்குற? அவங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப ஹெட் வெயிட்ல வந்து பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறியா, இல்ல உன்னோட கருத்து என்ன? எனக்கு இங்கிலீஷ் மீடியா, இங்கிலீஷ் பண்டிட்ஸ் பத்தி இத்தனை வருஷம் ஃபுட்பால் பார்த்ததுல புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து முக்காசி பேரும் வந்து ஒரு பபுள்குள்ளேயே வாழ்வாங்க. அந்த ம். பபுள்குள்ள அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ், இங்கிலீஷ் டீம்ஸ், பிரீமியர் லீக் இதெல்லாம் மட்டும் தனியா வேற ஒரு கண்ணில் தெரியும். மற்ற லீக்ல இருக்க டீம்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு கண்ணில் தெரியும். எல்லாரும் இப்படி நான் சொல்ல, பட் முக்காசி பேர் அங்க அப்படிதான். இல்ல என்னன்னா நம்மளே ஒத்துக்கிறோம். மத்த லீக் பாக்குற நம்மளே வந்து, மத்த டீம் பாக்குற நம்மளே வந்து, ஆமாப்பா பிரீமியர் லீக் வந்து இப்போ வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா டீம்ஸ் தான் பயங்கர காம்படிட்டிவா இருக்காங்க. காம்படிட்டிவா அவங்களால இருக்கானு. அவங்க வந்து ஒரு உல்ஸ் பாரு டாப் ஒரு 20th டாப் உட்காந்துட்டு வந்து 8. லிவர்பூலையும் ஆர்சனலையும் அடிக்கிறாங்க, ஆமா, லிவர்பூலையும் ஆஸ்டன் வில்லாவையும் அடிக்கிறாங்க. அது ஆமா, ஒரு டாப் 8, ஒரு டாப் 10 அந்த மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா கூட நல்ல ஒரு கம்ப்ளீட் பண்ற ஒரு டீம் இருக்குப்பா. அவங்க கிட்ட ஒரு 10 டீம் இருக்காங்கப்பான்னு நம்மளே ஒத்துக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா என்னன்னு தெரியல வந்து, அதை வந்து நாங்க தான் பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு, நாங்க தான் பெஸ்ட். அப்பா நீ தான்ப்பா பெஸ்ட் லீக் இந்த வேர்ல்டு, ஏன்பா அதுக்கு வந்து இந்த அடி அடிச்சுக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கெல்லாம் வந்து. ஆமா, ஆக்சுவலா வந்து நீங்க தான் பெஸ்ட் லீக்ங்கிறது எல்லாருமே அக்ரி ம். பண்றாங்க. ஆனா உன்கிட்ட பெட்ரி மாதிரி ஒரு பிளேயர் இல்லங்கறத நீ அக்ரி பண்ணும். யா அந்த மொத்த அதுக்கு லீக்ல ஏன் நீ இன்செக்யூர் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மொத்த லீக்ல நீ தேடி கண்டுபிடிச்சா கூட பெட்ரி மாதிரி ஒரு பிளேயர் அவங்க கிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. அதுக்காக நீ வந்து அதை பார்த்து பொறாமப்படுறக்கு, எங்ககிட்ட இல்ல உங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்ம எப்படி பிரீமியர் லீக் பெட்டரா இருக்குன்னு பேசுறோமோ, நீ அப்படி பேசிட்டு போயிடலாம். யா நான் அந்த கேமுக்கு முன்னாடி ஒரு கோட் பார்த்தேன். ஐ திங்க் வெயின் ரூனி பேசியிருந்த அப்படி செகண்ட் லெக்ல வந்து பார்சலோனாக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா நியூ கேசல் வந்து பிசிக்கலி அவங்க வந்து கேம்ப் நூல் அவுட் டாமினேட் பண்ணிடுவாங்க. நியூ கேசல் வந்து அவுட் ரன் பண்ணிடுவாங்க. பிச்சு பெருசா இருந்தாலும் நியூ கேசலுக்கு தான் அது அட்வான்டேஜ். அப்படி பார்சலோனாக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு பேசிட்டு அப்படி. எனக்கு வந்து இது புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா பார்சலோனா வந்து எனக்கு பார்சலோனா ஞாபகம் இருக்கிற டைம்ல இருந்து வந்துட்டு அவங்க எப்பவுமே வந்து பிசிக்கல் டிமென்ஸா இருந்ததே கிடையாது. நம்ம வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீமா இருந்த டைம்ல கூட இதே டெக்னிக்கல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கிற எல்லா டீமையும் போட்டு அடிச்சோம். அவனுங்க இப்போ வந்து அப்ப இருந்ததை விட அவனுங்க இன்னும் பிசிக்கலா போயிட்டானுங்க. நம்ம இன்னும் அதே ஸ்டைல் தான் விளையாடிட்டு இருக்கோம். அவனுங்க லீக் இன்னும் பிசிக்கலா ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம அது கூட கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து ஓகே. அன்னைக்கு வந்து ப்ரூஃப் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ம். நான் மற்ற கேம் எல்லாத்தையும் விட்டுறேன். ஒரு டெக்னிக்கலா ஆடுற டீம் நல்லா ஆடினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து அன்னைக்கு பார்த்தாங்க. அத வந்து Yeah. இந்த மாதிரி மானரங்க ரேப்பு தான் நடக்கும். அதுதான் உண்மை. சரி, ஓகே, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் யா, அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லா ரிசல்ட்டும் முடியுது. அப்படி முடியறதுல வந்து நம்ம வந்து அத்லட்டிகோ மட்ரிட் நம்ம நண்பர்களை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளை கோப்பா டெல் ரேவில் வெளியே துரத்தி விட்டார்கள். அவங்களையே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லெக் கேம்ப்னூல நடக்குது, செகண்ட் லெக் மெட்ரோபாலிட்டானோ நடக்குது. கேமை பத்திலாம் வந்து நம்ம வந்து மேட்ச் வரும்போது பார்ப்போம். சிமியோனே வந்து பார்சலோனா ஆர் த பெஸ்ட் அட்டாக்கிங் டீம் இன் யூரோப் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து அவரோட ஜிங்ஸ் இப்பயே போட ஆரம்பிச்சிட்டாரு. சிமியோனைக்கு வந்து ஒரு ரஃபீனியா கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா, ஆமா. ஆனா அது சிமியோன் எல்லாம் வந்து நான் வந்து எனக்கு பிடிக்கும். சிமியோன் ஆஸ் கிளாஸ் எ மேனேஜர். மேனேஜர். சீரியஸா கிளாஸ் மேனேஜர். ஆமா, அவன் வந்து ரொம்ப தலைவன் பிடிக்கும். வந்து ஒரு வேற கேரக்டர். என்ன பொறுத்தவரைக்கும் பேஷன் ஃபுட்பால் எல்லாம் இந்த அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் வேணும். அப்பதான் வந்து இந்த ஃபுட்பாலுக்கே வந்து அழகு. அத பேசுவோம் நம்ம வந்து. ஏன்னா வந்து லிட்டரலா வந்து 3 மேட்ச் தொடர்ந்து வாங்க போறோம் அட்லட்டிகோ மட்ரிடியே. சாம்பியன்ஸ் லீக்ல, லாலிகால, அடுத்து திரும்ப சாம்பியன்ஸ் லீக் தொடர்ந்து 3 மேட்ச் ஆட போறோம். அது எப்படி இருக்க போகுது என்ன அது அப்படின்றது வந்து மேட்ச் நெருங்க நெருங்க நம்ம அதை பத்தி பேசுவோம். பட் யா, பார்சலோனா இருக்கோன ஃபேஸ் அட்லட்டிகோ மட்ரிட். மற்றபடி வேற மேட்ச் என்ன இருக்கு? லிவர்பூல் வந்து ஆர் ஃபேசிங் பிஎஸ்ஜி. பாயர்ன் முனிச் வந்து ரியல் மேட்ரிட ஃபேஸ் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்போர்ட்டிங் வந்து ஆர்சனலை ஃபேஸ் பண்றாங்க. மேபி அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா, பார்ப்போம். இதுதான் மக்களே குவார்டர் ஃபைனல்ஸ். இதான் நடக்க போகுது. அதெல்லாம் வந்து நம்ம பத்தி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை பத்தி பேசுவோம்.
இப்போ வந்து நம்மளோட ஃபோக்கஸ் அப்படியே மாறி லாலிகா பக்கம் போகுது. நான் இன்னைக்கு வந்து ஒரே நம்ம ஒரு 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 விஷயம் ஆ, கரெக்ட் மட்டும் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக கண்டினியூஸ் 3 மேட்ச் இல்லை, நடுவில் ஒரு அப்படியா? நடுவில் ஒரு எஸ்பானியோல் கேம் இருக்கு. ஆஹ் இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் விளையாடுறது லீக்ல விளையாடுறோம், அதுக்கப்புறம் மிட் வீக் சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறோம். அந்த வீக்கெண்ட் நமக்கு எஸ்பானியோல் லீக் ஓ, கேம் இருக்கு, அதுக்கப்புறம் ஓகே தான் ஓகே மறுபடியும் ஓகே சாம்பியன்ஸ் லீக் கேம். ஸோ ஒரு ஹோம் ஓகே. டர்பி வேற இருக்கு நடுவில். ஐயா, இது ரொம்ப உக்கிரமா இருக்கே. பட் யா ஹோம்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ம். பட் யா பார்ப்போம். அது சொல்லிட்டு லாலிகால வந்து ராயோ வயாக்கானோ, நம்ம வந்து லிட்டரலா வந்து ராயோ வயாக்கானோ அவை போயிட்டு 1 நாள் டிரா எடுத்துட்டு ஓடி வந்துட்டோம். எப்பா சாமி விட்டுருங்கடா அந்த அப்படின்னு. பிச்சுக்கு போனாலே நம்ம எப்பவுமே அப்படிதான், என்னை ஆமா, விட்டுருங்கடா. லாஸ்ட் டைம் பர்னால காவு கொடுத்து வந்தோம் அந்த பிச்சில் லாஸ்ட் சத்தியமா இயர். எப்பா சாமி வந்தா பொழைச்சண்டான்னு ஓடி வந்துட்டோம். இப்போ ஹோம்ல வராங்க. தேர் அவே ஃபார்ம் அண்ட் தேர் ஃபார்ம் ஆஸ் அ ஹோல் இஸ் நாட் வெரி கிரேட். லாஸ்ட் 5 கேம்ல ஒன்லி 1 வின் தான் எடுத்திருக்காங்க. ராயோ வயாக்கானோ ஹோம் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே, எனக்கு வந்து ராயவேலக்கானோ வந்து ஆக்சுவலாக பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு பிடிக்காதுப்பா. இரவில் அந்த டைம்லேருந்தே பிடிக்கும். ஏன்னா அவனுங்க வந்து அவனுங்கிட்ட ரிசோர்ஸஸே கிடையாது, ப்ளஸ் ஒரு பைத்தியக்கார ஓனர் வச்சிருக்கானுங்க. இதையெல்லாம் இது வச்சு சூனியம் பிடிச்ச கிரவுண்டு. பைத்தியக்கார ஓனரு, சூனியம் பிடிச்ச கிரவுண்டு, ரிசோர்ஸஸே கிடையாது. ஆனால் அவனுங்கள மாதிரி அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறது வந்து வேற யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. இரவுல அந்த டைம்லையும் வேற லெவலில் பண்ணானுங்க. இப்போ இனிகோ பெரஸ் இருக்கிற டைம்லையுமே வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக பண்ணிருக்கானுங்க. ஸோ அதனால வந்து எனக்கு ராய விளக்கணும் அந்த விதத்தில் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹோம்ல வந்து நம்ம ஜெயிச்சிருவோங்கிறதுல எனக்கு டவுட்டே இல்லை. ம், இந்த கேம்ல ம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ரயோ வேலக்கானோக்கா அவே போய் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹோம்ல ஈஸியா இருக்கும். ஒரே ரீசன்னால தான் ரயோ வேலக்கானோ அவே அவ்வளோ கஷ்டமா ஏன் இருக்குன்னா, லாலிகாலே இருக்கிற ஸ்மாலஸ்ட் பிச் அவனுங்கிட்ட தான் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி வித்துல நமக்கு ஆடி பழக்கமே கிடையாது. அதே இதை நீ ரிவர்ஸ் பண்ணனா கேம்ப் நூ தான் இருக்கிறதுலே பெரிய பிச். அங்க நீ வந்து ரய வேலக்கானோ விளையாண்ட சொன்னா அவனுக்கு அந்த டிஸ்டன்சஸ் எப்படி கவர் பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஆடி பழக்கமே கிடையாது. ஸோ நமக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு ஹோம்ல அட்வான்டேஜ் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு ஹோம்ல அட்வான்டேஜ் இருக்கு, பிளஸ் சுப்பீரியர் ஸ்கில் இருக்கு, சுப்பீரியர் பிளேயர்ஸ் ஆமா, இருக்காங்க. அதே மாதிரி மொமெண்டமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ம். ஒரு ஒரு மொரட்டு வின்ல இருந்து வரோம். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா வில் கோ டு 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வி ஆர் ஐ திங்க் 4 பாயிண்ட்ஸ் இல்லையா? ஆமா, 4 ஃபோர் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கும். 3 பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா ஐ திங்க் வில் கோ டு 7 பாயிண்ட்ஸ். அண்ட் மட்ரிட் ஆர் பிளேயிங் அட்லட்டிகோ மட்ரிட். மட்ரிட் டார்பி நடக்குது மக்களே. நான் இன்னைக்கு நைட்டு வந்து மட்ரிட் டார்பி நடக்குது. ஸோ அதுல மேபி ஏதாவது நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சாதகமா இருக்கும். சிமியோனே ஒரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நடக்காது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நடக்காது. ஏன்னு சொல்றேன், ம். சிமியோனே வந்து ஆல்ரெடி வந்து லாலிகா கைவிரிச்சிட்டாரு. நேத்திக்கு ஆனா மெட்ரிட் டார்பி அப்படின்னா ஒரு மாதிரி தான் ஆடுவானுங்க அவங்க. நேத்திக்கு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு நாங்க எங்க டீம்ல எல்லாரும் டயர்டா இருக்காங்க, நாங்க நிறைய ரொட்டேஷன்ஸ் பண்ணி ஆகணும், ஸோ நாளைக்கு ரொட்டேஷன்ஸ் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படி. டேய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா, எனக்கு ஏன்டா இப்படி பண்றான் சிமியோனு. அவர் சரி, ஓகே. லாலிகா கை விரிச்சிட்டு கோப்பா டெல் ரே இதை பாத்துக்கிறேன்னு விட்டாரு, சாம்பியன்ஸ் லீக். கோப்பா டெல் ரே அவங்களுக்கு தான். ஸோ அதுல எதுவும் மாற்றுப்பாடு இல்லை. பட் பட் யா, ரியல் சோசிடட் வந்து ஸ்டைலிஸ்டிக்கா கொஞ்சம் கஷ்டமா இருப்பானுங்க அட்லெட்டிகோ மேட்ரிட்க்கு. மேபி பார்ப்போம் பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம். பட் யா, இதான் மக்களே. நானும் வந்து வி ஷுட் பி ஃபைண்டிங் த வே டு விக்டரி அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். மேபி ஐ வுட் வாண்ட் டு சி சம். மேபி இல்லை, வேணாம். எல்லாரும் இன்டர்நேஷனல் பிரேக் கிளம்புறாங்க, ஃபுல் டீம் ஆட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சேஞ்சஸ் இன்டர்நேஷனல் பிரேக் எதுவும் போறாங்க. இல்லைன்னு நினைக்கிறியா? வேணாம் வேணாம் வேணாம், எல்லாம் பிரேக் போறானுங்க. ஸோ அதை பார்த்துட்டு வரட்டும் அவனுங்க. So, எனக்கு இன்னும் ரெண்டு. ஃபெரான் ஆடுவான்னு தோணுது அஹெட் ஆஃப் லெவன்டோஸ்கி. ம். ஆல்மோ அஹெட் ஆஃப் ஃபெர்மின் ஆடுவான்னு தோணுது. ரெண்டு சேஞ்ச். அண்ட் ஜாவி எஸ்பாட் அஹெட் ஆஃப் எரிக் கார்சியா, ஆப்வியஸ்லி அது என்ஃபோர்ஸ் சேஞ்ச்டு. இல்ல என்ஃபோர்ஸ் சேஞ்ச். அரோஹோவே ஆடுவான்னு நினைக்கிறியா? இல்ல ஜாவி எஸ்பாட் ஆடுவோம். ஓகே ஓகே, பார்ப்போம். பட் இது நானுமே மூணு வின்னு தான் நினைக்கிறேன். வின்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வின்னுக்கு அப்புறம் வந்து உங்களை எல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து மெட்ரிடும் வந்து அட்லட்டிகோ மேட்ரிட் நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னொரு 7 பாயிண்டா டிஃபரன்ஸ்ல உங்களால சந்திப்போம் அப்படிங்கிற முடிச்சுட்டு இந்த ரிவ்யூவும் இந்த ப்ரிவியூவும் முடிச்சுக்கிற மக்களே. எனி ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் சொல்லியா ப்ரெடிக்ஷன்ஸா? பார்சலோனா கேமுக்கு? 4-0. 4-0 பார்சாவா? 4-0. கடைசி 3 கேம் கேம்ப் நோல 15 கோல் அடிச்சிருக்கோமாமா, ஏதோ ஸ்டாட் படிச்சேன். ஐயோ, ஆவரேஜா 5. ஆவரேஜா 5 கடைசி 3 கேம்ல. நீ என்ன போற ப்ரெடிக்ஷன்? 3-0. 3-0. ஓகே ஓகே மக்களே, நீங்க அப்படியே உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாம் போடுங்க. எனக்கு கண்ணெல்லாம் லைட்டா சொருகுது. பிரணவ் வந்து 3-0 சொல்றான், நான் வந்து 4-0 சொல்றேன். எந்த எந்த ஏதோ ஏதோ ஒரு நில்லு. ஆனா வந்து நம்ம கோல் அடிச்சிட்டா எனக்கு ஓகே தான். இதை தாண்டி வந்தாலும் ஓகே, இதோட கம்மியா இருந்தாலும் ஓகே. பட் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ரியல் மேட்டை தோப்பாங்க அப்படின்னு நினைச்சு 7 பாயிண்ட் நம்ம முன்னாடி போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில
இந்த வீடியோவை சக்தி அப்படியே ஜெயிக்கணும், முடிச்சுக்கிட்டு குரு தோக்கணும். சக்தி அதேதான், சக்தி ஜெயிக்கணும் குரு தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா சக்தி ஜெயிக்கணும் குரு தோக்கணும் அப்படின்னு போடுங்க கமெண்ட்ல. அப்படியே உங்க ப்ரெடிக்ஷனையும் போடுங்க, உங்களோட லைக்கையும் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல ராகவ் பையனையும் கூட்டிட்டு வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீராம். பிரணவ். நன்றி.